ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन कृतिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्. वसुदेवसुतम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्. मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्. ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यम् करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. ॐ नारायणो परो व्यक्तात् अण्डम् अव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्तु मे लोकाः सप्तद्वीपा च मेदिनी. सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्. ॐ पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन कृतिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्. वसुदेवसुतम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्. मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्. ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यम् करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. ॐ नारायणो परो व्यक्तात् अण्डम् अव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्तु मे लोकाः सप्तद्वीपा च मेदिनी. பேஜ் நம்பர் 222 கீழே 14வது ஸ்லோகம். ஏஷாம் து கர்மாணாம்
கர்த்தாரம் மாம் மன்யசே பரமார்த்ததः தேஷாம் அகர்த்தா ஏவ அகம் யதः. அப்ப இங்க பாஷ்யக்காரர் என்ன சொல்றாருன்னா, இன்ட்ரோடக்ஷன் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேன், இந்த விஷயத்தை இன்னும் கிளாரிட்டி சொல்றேன் அப்படி சொல்றேன். சோ எல்லாமே பகவானால சிருஷ்டிக்கப்பட்டது. இது மன்யசே பரமார்த்ததா மன்யசே, எல்லாமே பகவானால படைக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது அப்படி ஜனங்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். சோ அதனால இதுல என்னென்ன ஏற்பட்டிருக்கோ, வார்தா புயல், சுனாமி, இதெல்லாம் பகவானே ஏற்பாடு பண்ணிட்டாரு, பகவானே உண்டாக்கிட்டாரு. எர்த் குயிக்கு, இதெல்லாம் என் மேல அனாவசியம் பழி போடுறேன், நான் தான் படைச்சேன் அப்படின்றார். சில சமயம் நம்ம சொல்லுவோம்ல, நான் பண்ணலடா, இதெல்லாம் நான் பண்ணலடா, யாரோ பண்ணினாங்க, அது ஏன் என் மேல போடுற பழிய அப்படி பகவான் இங்க கேட்கிறாரு. என் மேல குற்றம் சொல்லாத அப்படி சொல்றாரு. இவன் முடிஞ்சா எல்லார் மேலேயும் குற்றம் சொல்லுவா, பகவானையும் குற்றம் சொல்லுவா, எல்லாமே பகவான் தான் இப்படி பண்ணிட்டாரு. புரியுதா? சோ இங்க பாரு, நீ இப்போ ஒரு கனவு காண்றன்னு வச்சுக்கோ. கனவுல இடி மின்னல் புயல் சுனாமி எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோ, ஃபுல்லா வருது, புரட்டிட்டு வருதுன்னு வச்சுக்க. அப்ப மூச்சுட்டேன்னு வச்சுக்கோ. மூச்சுட்டா அந்த சுனாமியோ வார்தா புயலோ ஏதாவது உண்டோ? கிடையாது. அம்பிட்டும் என்ன நடந்தது? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க, ஆனா நாட் எக்ஸிஸ்டன்ஸ். எப்போ அது நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆகிறது? மூச்ச பிறகு. சரி, நீங்க கனவு கண்டு இருக்கும் போது அந்த கனவு பொய் தானே, கனவுக்குள்ள அந்த பொய்யா இருக்கா உங்களுக்கு தெரியுதா? கனவு நீங்க பண்ணும்போது, நீங்க இந்த தடவை கனவுக்கு போகும்போது கனவுல பொய்ன்னு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. தெரியாது. சரி, நீங்க கனவு கண்டுன்னு சொல்றீங்களே, பக்கத்தால ப்ரூஃப் சொல்ல முடியுமா? அத்தாட்சி பண்ண முடியுமா? அவர் இப்படி கண்டார் கனவை அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மூணாவது விஷயம், நேத்திக்கு ஒரு கனவு கண்டிருப்பேன், அதனுடைய கண்டினியூட்டியா இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சி அத்தியாயம் 2 உல்டா போயிடும், ஒரு அவஸ்தையா இருக்காது. அப்போ கனவு மாதிரி தான் ஜகத். இந்த ஜாக்கிரத அவஸ்தா இருக்கு இல்லையா, ஆக்சுவலி அப்படி சொல்றது கூட தப்பு. ஜாக்கிரத அவஸ்தா எப்படியோ அந்த மாதிரி தான் கனவு, அப்படி சொன்னதான் கரெக்ட், அதுதான் சால பொருந்தும். இப்ப ஜாக்கிரத அவஸ்தா இப்ப இருக்கு இல்லையா, நம்ம மூச்சுன்னு இருக்கும் இல்லையா, அது எப்படியோ அது மாதிரி கனவு, அதுதான் கரெக்ட். இது ரெண்டும் அற்ற நிலை இருக்கு இல்லையா, சுசுப்தி, அதுதான் ரிலேட்டிவ்லி கரெக்ட். அதுவும் நமக்கு தமசுல இருக்கிறதுனால அந்த சிருஷ்டி அஜ்ஞானம் அங்க இருக்கிறது, அந்த அஜ்ஞானம் போய் அந்த சுசுப்தியில என்ன நிலையில இருக்கேனோ அங்கு வேறுபாடு கிடையாது, எந்த விதமான சலனம் கிடையாது, சஞ்சலம் கிடையாது. அது ஒரு ஆனந்த ஸ்வரூபம், அதுதான் நிஜமான ஆனந்த ஸ்வரூபம். உங்களுடைய ஒரிஜினாலிட்டி எந்த விதமான புலன் வியாபாரம் இல்லாம, ஜகத் வியாபாரம் இல்லாம, ரிலேஷன்ஸ் இல்லாம, உலகம் இல்லாம, படிப்பு அந்தஸ்து எதுவுமே இல்லாம நீங்க ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்திதி எதுனா சுஷுப்தி. அப்போ உனக்கு டீச் பண்ணும்போது அந்த ஆனந்த ஸ்வரூபத்தை எப்படி டீச் பண்றது? எங்கேயாவது ஒரு திருஷ்டாந்தம் காட்டணும் இல்லையா, அதுக்கு திருஷ்டாந்தமா இருக்கிறது இந்த உறக்கம். புரியுதா? இந்த ஜாக்கிரத அவஸ்தா பொய்ன்றது எப்படி காட்ட முடியும் அப்படின்றது இது இந்த ஜாக்கிரத அவஸ்தா பொய்ன்றத காட்டுறதுக்காகவே படைக்கப்பட்டது இந்த ட்ரீம், கனவு. புரியுதா? அதனால கனவோட விஷயம் ஜாக்கிரத மாதிரி. இந்த ஜாக்கிரத அவஸ்தா எவ்வளவு பொய்யோ அவ்வளவு பொய் கனவு. சுவாமி, அது எங்களுக்கு தெரியும், இது உனக்கு தெரியாது. இப்ப உனக்கு தெரிஞ்சதை டீச் பண்றது கரெக்டா, தெரியாதது டீச் பண்றது கரெக்டா? உனக்கு 2 கை இருக்கு, இது டீச்சிங்க வேண்டாம், அது ஒரு டீச்சிங். அது
ஜாக்கிரத அவஸ்தா மாதிரி தான் சொப்பன அவஸ்தா. அதுதான் உனக்கு புரியாது. நீ உல்டா பண்ணி வச்சிருக்க. உல்டாவும் பாதி தான் வச்சிருக்க. கனவு போய் நனவு மெய் அப்படி வச்சிருக்கோம். அதுலயே சில பேர் என்ன பண்ணுவான்னா கனவையே சத்தியமாக்குற ஆள் இருக்கான். அது இதுல சேர்த்திக்கவே முடியாது. அப்ப என்கிட்ட வந்து கேட்பாங்களே, அவங்கள என்ன சொல்றது? என்ன சரி, குருக்கு பலவத்துன்னு அர்த்தம். உன்ன மாதிரி தானே இருக்காரு அவரு ஜகத்துல. அது மாதிரி உனக்கு வேற வேற மாதிரி பிரச்சனை வரும். இந்த கனவுக்கு என்னங்க சுவாமி சத்தியம் சொல்லுங்க அப்படின்னா, அதுக்கு நீ இந்த கிரியா பண்ணு, சாந்தி ஹோமம் பண்ணு, அதுக்கு இது பண்ணு, அது பண்ணு, ஏதாவது பண்ணு, ஒரு ஐடியா சொல்லுவான். உண்மையிலேயே எதுவும் இல்லை. அந்த காட்டுக்குள்ளர ஒரு மரத்துல படுத்துன்னு இருக்கா அவ்வை பிராட்டி. அங்கே பேயெல்லாம் வந்து சிரிச்சுன்னு இருக்கு. காத்து கருப்பு உங்களுக்கு தெரியும். தெரியாது காத்து கருப்பு இல்ல? தெரியாதுன்னு இதுவும் தெரியாதா? ஒன்னும் தெரியல. பிரம்மன் தெரியலன்னா கூட பரவாயில்ல, காத்து கருப்பு தெரியணும்னா வந்து அமுத்தம். அது கழுத்தை பிடிச்சி அமுத்தம் புரட்டும். நான் ஓம்காரேஸ்வர் பண்ணல. அப்ப இந்த ஒரு வாரத்துக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா அவன் வந்து கொளுத்து விட்டுருவான். எதுவும் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ண மாட்டான். அது அப்படியே சுத்தின்னு வரும் ராத்திரி 12 மணிக்கு ரூம் கிட்ட. அதுவும் நம்ம கரெக்டா நதியில இருக்குமா பக்கத்துல, வந்து ஒரு அமுத்தம். அப்படியே சிங்கிள் ரூம், எவனும் இருக்க மாட்டான். கதவை திறக்க முடியாது, எழுந்துக்க முடியாது. புரியுதா? நதி புரியுதா? அங்க வந்து அங்க தூரம் திறந்துன்னா அங்க எரியுறது நல்லா தெரியும். சுடுகாட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கேன் நான். இந்த தடவை வரும்போது நீங்க எங்க ரூமுக்கு வந்துருங்க சாமி, அங்க பேசுவோம், கிளாஸ் எல்லாம் அங்க வச்சுப்போம். முதல்ல வந்து நதிக்காக ஏதோ அக்னி ஜுவாலை பண்றேன்னு நினைச்சேன் நான். அப்புறம் பார்த்தா என்ன ரெகுலரா எரிச்சுன்னு இருக்கானு. அப்படி பார்த்தா டெட் பாடி எரிச்சுன்னு இருக்கான் நதி. ஓகே, அந்த நதியில அதுல வந்து ரிச்சுவல்ஸ் சரியா பண்ணலன்னா, அது அரைக்குறையா இருந்தா நம்ம தான் எல்லாத்திலுமே 10% பிளாப் பண்ணிடுவோமே. அதுல எரிக்கிறதுலயும் அப்படி பண்ணிடுவான். அது வந்து சுத்தம் போட்டு அமுத்தம். அது போல அவளுக்கு ஔவையாருக்கு வந்து இப்படி வந்து கக்கன்னு வருது நடு ராத்திரி சுடுகாட்டுல. எப்படி இருக்கும் பாரு. போ காலையில பார்க்க. ஏன் இப்படி 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 இருக்க? போ காலையில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டா. ஸ்லீப் ப்ராப்ளம். புரியுதோ? பேய் பிசாசோட பேசுறதை விட ஸ்லீப் வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு கிடைக்கிறது கொஞ்ச நேரம். அது டிஸ்டர்ப் பண்ணுவானா? நெவர். அந்த ஸ்லீப்புக்காக நான் வந்து வீட்டுல கோச்சுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் ஒரு இதுல லாட்ஜ் எடுத்து 1 hour தூங்கிட்டு வந்தேன். எப்ப பார்த்தாலும் டிஸ்டர்ப். அதுக்குன்னு கொஞ்சம் கூட இது இருக்கக்கூடாது. போச்சு தூக்கம். கெஞ்சுவோம் சரி. அது அந்த இது டி நகர் தான். ஒரு லாட்ஜ் எடுத்துட்டு போய் அங்க போய் நான் 2 மணி நேரம் தூங்கிட்டு வரேன் நான். மணி அடிச்சா, சார் காஃபி. கீழே சொல்லிட்டு வந்தேன் அந்த ரிசப்ஷன்ல, எனக்கு காஃபி வேண்டாம், டீ வேண்டாம், பால் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், யாருமே அந்த பக்கம் அனுப்பக்கூடாதுன்னு. அது வந்து அவன் கம்யூனிகேஷன் கேப் அங்க சொல்ல. அது ஆஸ் யூஷுவலா ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. லாட்ஜில் போனோம்னா அந்த இதெல்லாம் வந்து கேட்பான், ஃபேன் ஒர்க் பண்றதா சார், இது பண்றதா சார் அப்படின்னு. இப்ப வீட்டுல கோச்சுக்கலாம். புரியுதா? அவங்ககிட்ட என்ன கோச்சுட்டு வர முடியும்? தண்டகரமாத்திற்கு 2 மணி நேரத்துக்கு பைசா கொடுத்துட்டு திருப்பி வந்துட்டோம். அப்பதான் உனக்கு கண்டுபிடிச்சேன், இப்படி பண்ணா அது கதையாகாது. மைண்ட ரெடி பண்ண, வெளி சூழ்நிலைய மாத்துற வரைக்கும் மாத்தவே முடியாது.
இல்லைன்னா மேல எகிரி குச்சி வந்து மாமி தண்ணி தரையலான்னு கேட்டான். நான் ஃபுல்லா பூட்டி இதை பூட்டி அதை பூட்டி போன் அடைச்சு வெளியில வேற எழுதி இங்க யாரும் வரக்கூடாது அப்படிலாம் எழுதி எல்லாம் பண்ணி மேல இருந்து ஒருத்தர் ஏறி அந்த பக்கம் கொல்ல பக்கம் குதிச்சு மாமி தண்ணி தரையலான்னு கேட்டான். அப்படியே அந்த 12 மணி வெயில்ல அந்த ரத்தம் வர அந்த செவப்பாக்குள்ள கண் செவந்தா மண் செவக்க. நீ எப்படா வந்த முதல்ல அதை சொல்ற. சார் இங்க ஒயிட் வாஷ் பண்றேன் சார், அப்படியே இப்படி வந்தேன், தண்ணி தாகம் சார். தண்ணி வெயில்ல பாவம் ஒண்ணு மனசு கேட்கறதா உட்காரு தண்ணி கொண்டு வந்து அவ்வளவுதான். இப்ப இதெல்லாம் அவஸ்தை. அப்ப இந்த அவஸ்தைய எடுக்கிறதுக்கு எப்படி, அது ரொம்ப முக்கியம். அப்ப மைண்ட்ல வந்து இதெல்லாம் இப்படிதான் இருக்கும் டிஸ்டர்பன்ஸ். எந்த ஊர்ல போனாலும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்து தப்பிக்க முடியாது. அப்ப மைண்ட வந்து மெடிடேட் பண்ணு, டிஸ்டர்பன்ஸ் மெடிடேட் பண்ணு ஒரு புக்ல படிச்சேன் நான். ஓகே, அதுல இருந்து நான் அந்த டிஸ்டர்பன்ஸே மெயின்டைன் பண்றது, மெடிடேஷன் பண்றது. புரியுதா? அப்போ ஒரு அதிசயம் என்னன்னா மைண்ட் குவைட் ஆயிடுச்சு. ஓஹோ, அந்த மைண்ட லாவகமா வந்து பிடிக்க தெரியணும் உங்களுக்கு. அது ரொம்ப ரொம்ப சட்டில்டு. அது புரியுதா? கேர்ஃபுல்லா பண்ணலன்னா டைம் வேஸ்ட் ஆயிடும். நல்லா புரிஞ்சுங்க. அப்பத்திலிருந்து ஒன்னு சொல்லிட்டே இருக்கேன். ஒன்னு சத்துவத்துக்கு கொண்டு வான்னு சொல்லிட்டு இருக்கேன். ரெண்டாவது டைம் வேஸ்ட் பண்ணிடாதுன்னு சொல்றேன். ஏன்னா இந்த 20 வருஷம் சொல்றேன்ல, அது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள போயிடும். நான் சொல்றது வந்து இந்த உனக்கு இப்ப நேரம் சரியில்லை, 1 வருஷத்துல எல்லாம் சரியாயிடும், அந்த ஜோசியம் கணக்கு இல்லது. எல்லாம் காலத்துல சரியாயிடும், 1 வருஷத்துல எல்லாம் சரியாயிடும். அப்படில 20 வருஷம் ஒர்க் பண்ணணும். இது சரி பண்றது இல்ல, என்னெல்லாம் மிஸ்கன்செப்ஷன் இருக்கோ அதை ரிமூவ் பண்றது. புரியுதா? அதனால இங்க என்ன சொல்றாரு, இந்த பாரு, ட்ரீம், கனவு, பொய். இந்த உலகம் நிஜமாவே இல்லை. சரி, உனக்கு சத்தியமா தெரியுற உலகம் எவ்வளவு நேரத்துக்கு இருக்கு? 24 மணி நேரத்துல. அப்படி ஏதாவது நீ ஆராய்ச்சி பண்ணிருக்கியா? உனக்கு சத்தியமா தெரியுற இந்த உலகம் எவ்வளவு நேரம் சத்தியமா இருக்கு? நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப இங்க ஒரு பெரிய கோயில் கட்டிருக்கோம். இந்த கோயிலையே நினைச்சுட்டு இருக்கனே, அங்க போனாலே கோயில் பார்க்கறது கஷ்டம். என்ன இங்க இருந்துட்டா இருக்கு, இப்ப இப்படித்தான் திறந்து இருக்குமே, இங்க இருந்து பார்த்து ஒரு 5 நிமிஷம் ரசிக்கலாம்ல. அந்த உலகம் இல்ல. புரியுதுல? காது ஆஃப் பண்ணினா சப்த பிரபஞ்சம் அவுட்டு, கண்ணை மூணுனா ரூப பிரபஞ்சம் அவுட்டு. உனக்கு இருக்கிற ஜாக்கிரத பிரபஞ்சத்திலேயே கொஞ்சம் தான் இருக்கு. அப்புறம் பாதி நேரம் வந்து அர்த்த விகாசத்தில் இருக்கும், இன்னொரு பாதி வந்து முழு விகாசத்தில் இருக்கும். புரியுதா? இதெல்லாம் இருக்கு. நீ தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறது 1/3. அந்த 1/3லயும் ரொம்ப தான், கொஞ்சம் தான் யூஸ் பண்ற. அந்த கொஞ்சமா இருக்கிறது சத்தியமா, மெஜாரிட்டியா இருக்கிறது வந்து பொய்யா. நான் சொல்ற லாஜிக் புரியுதுல? நீ உனக்கு இருக்கிற ஜாக்கிரத அவஸ்தையில் இருக்கிற சத்தியம் இருக்க, இது கொஞ்ச நேரம் தான் இருக்குது. இதெல்லாம் யோசிக்கணும். நம்ம வந்து இன்னைக்கு மூச்சுட்டு இருக்கிற நேரத்தில் எவ்வளவு நேரம் ஜகத்துல இருக்கும், எவ்வளவு நேரம் வந்து கற்பனையில இருக்கும். கற்பனையில இருந்தா அது மூச்சுண்டே இருக்கிற ட்ரீம். புரியுதா? அந்த ஜகத்துல மற்றவங்களுடைய பிஹேவியர்ஸ்னால பாதிக்கப்பட்டு எவ்வளவு நேரத்தை செலவு பண்ற, இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து ஜீவ யாத்திரைக்காக அதுல எவ்வளவு நேரம் வந்திருக்கு. அப்படின்னா இந்த போன் இருக்குல்ல, இது என்ன ஆகும்னா, இதுல ப்ளூ கலர் வரும். அதான் இது பண்ண ஆன் பண்ண வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, ப்ளூ கலர் வந்துட்டு சில சமயம் ரெட் கலர் கேட்கும். அது என்னன்னா சார்ஜ் போய் கீழே மைனஸ்ல வந்துட்டு, புரியுதா? அதுக்கப்புறம் மைனஸ்லயும் சேர்த்து நம்ம அமுத்துவோம். புரியுதா? அமுத்தணும்னா கேட்கவே கேட்காது. இது ஒர்க் பண்றோம், இது ஒர்க் பண்ணாது. அப்புறம் இது ஒர்க் பண்ணும், இது ஒர்க் பண்ணாது. சார்ஜ் இல்லை. ஓகே, சார்ஜ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, சார்ஜுக்கு கீழே மைனஸ்ல போறது.
புரியுது? நம்முடைய விஷயம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஜீவ யாத்திரைக்கு மைனஸுக்கு கீழே போயிடுறது சில சமயம். திருப்பி பிக்கப் பண்றதுக்கு சார்ஜே ஏறாத மாதிரியே இருக்கும் கொஞ்ச நேரம். ஏன்னா அண்டர் தி மைனஸ்ல இருக்கும். அது கொஞ்ச நேரம் ஆனாதான் அது நியூட்ரல் வந்து அதுக்கப்புறம் சார்ஜ் ஏறதையே காட்டும். அதுக்குள்ள ஒரு மாசம் போயிடுமா? சரி, 2வது மாசம் ஆச்சு, மூணாவது மாசம் ஆச்சு, அப்புறம் லெவலே 10 முடிஞ்சு. இப்போ 10வது லெவலுக்கு வந்துட்டோம். இப்பயாவது 10வது லெவல்ல எல்லாரும் சமமா வேகமா ஒரே சீரா சமசீர் கல்வியோட போறோம். ஓகே, நம்ம தான் ஒழுங்கா சமசீர் கல்வி பண்ணிருக்கோம், நீங்க கரெக்டா பண்ணிடுங்க. அதனால இங்க என்ன சொல்றாரு, நான் யாருன்னா சாந்தம் சிவம் அத்வைத்தம் ஏ சௌமிய இதம் அக்ரே ஆசீத் ஏக்கமேவ இத்வத் அத்விதீயம். புரியுதா? அதனால என் மேல அனாசுப்படாத. அகம் தேஷாம் அகர்த்தாரம். நான் இதுக்கு சிருஷ்டிக்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீ பார்க்கிற வானவில்லு மகிழ்ச்சி அடை, நீ பார்க்கிற பாம்பை கண்டு பயப்படு. புரியுதா? நீ சுக துக்கத்தை அனுபவிச்சுக்கோ. வானவில்ல பார்த்து சந்தோஷம் அடைஞ்சுக்கோ, கயத்தில் இருக்கிற பாம்பை பார்த்து பயந்துக்கோ. புரியுதா? 2 இடியத்தனம். ஓகே, ரெண்டுமே வந்து சோபன அத்தியாசம். சோபனா கல்யாணம் தெரியும்ல? சோபனா கல்யாணம், அதுல தான் கல்யாணம் பண்ணணும். பண்றதா இருந்தா பாணிக்கிற கலை பண்ணக்கூடாது. அது கொஞ்சம் ரிலேட்டிவா இருக்கும். புரியுதா? இது சோபனா பண்ணதா டோட்டல் அத்தியாசம். சோபனம் சோபன அத்தியாசம். அவன் அந்த அத்தியாசம் ஏதாவது ஒரு தடவை எழுதிட்டு வந்துடணும். ஓகே, சோபன அத்தியாசம்னா ரொம்ப நல்லா உங்களுக்கு சுபிட்சம் வரும் அப்படி சொல்லிட்டு வந்துடணும். புரியுதா? சோபன அத்தியாசம் சும்மா கற்பனையில சந்தோஷம். புரியுதா? அந்த மாதிரி நீ வந்து சுக துக்கம் அனுபவிக்கிறீல, கயிற்றுல பாம்பை பார்க்கிற. உனக்கு எப்பெல்லாம் துக்கம் இருக்கிறதோ அது என்னது? கயிற்றுல பாம்பை பார்க்கிற. உனக்கு எப்பெல்லாம் மகிழ்ச்சி இருக்கிறதோ என்னது? வானவில்ல பார்க்கிற. 2 எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம், ஜாய். ஒன்னும் தப்பு கிடையாது, அதெல்லாம் ஜாய் பண்ண. ஓகே, இப்ப வானவில் பார்க்கறா, நான் கொடுத்தா காட்டுவேன். வானவில் வந்துன்னு வச்சுக்கேன், வாங்கி 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 கூப்பிட்டு காட்டுவேன் நான். இப்பத்தானே பொய்ன்னு சொன்னாரு, இப்ப வந்து எல்லாரும் கூப்பிட்டு காட்டுறாரு பாரு. ஜெகத் மித்யா மித்யா சொல்லி அன்னைக்கு மாத்திரம் அந்த அந்த மழை ஜலல அப்படி ஒரு ஆனந்த நடனம் ஆனீங்களே சுவாமி, அது மாத்திரம் மெய்யா பண்ணீங்களா பொய்யா பண்ணீங்களா? குணா குணேஷு வர்த்தம். புரியுறதா? கன்ஃபியூஸ் ஆக கூடாது. ஓகே, எந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆக கூடாது. அது ரொம்ப இது என்ன சொல்றது, அது கன்ஃபியூஸ் உனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாம கிளாரிட்டி புரிஞ்சுக்கோ. ஓகே, கிளாரிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். சுருத்தி, அதனால சுருத்தி வாக்கியம் இருக்கிறது. இத புரிஞ்சுக்கோ. இங்க என்ன சொல்றாரு, ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு, அதே ஸ்லோகத்தை சொல்றாரு. நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருகா இதி மாம் யோபி ஜானாதி கர்மபிர்ன சபத்யதே. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. ஓகே, ஜீவ பிரம்ம ஐக்கிய ஸ்லோகா. இது என்ன சொல்றாரு, இதி மாம் அபிஜானாதி. இந்த மாதிரி கர்த்தாரம் அபி மாம் அகர்த்தாரம் வித்தி அவ்யயம். என்ன பியூட்டிஃபுல். இது ஒன்றுத்துக்கே வந்து அக்ஷர லட்சம் கொடுக்கலாம் அந்த வியாச பகவான். கர்த்தாரம் அபி மாம் அகர்த்தாரம் வித்தி அவ்யயம். அப்படி குட்டியா ஒண்ணு போட்டாரு, அவ்யயம். என்ன லாஜிக்? அவ்யயம். நான் வேலை செஞ்சுட்டே இருந்தாலும் வேலை செய்யாதவன், கர்த்தாவாக செயல்பட்டாலும் நான் கர்த்தா கிடையாது, அகர்த்தா. அப்படி சொல்லி அதுக்கு என்ன ரீசன்ன்றத அவ்யயம். என்ன ஜீனியஸ். இதெல்லாம் ரசிக்கணும். உனக்கு பொழுது போலன்னா கீதை புக்கை இப்படி திறந்து வச்சு இப்படியே பார்த்துட்டு இருக்கணும். அது நல்ல சத்து விஷயம். அது புரியுதா? அது பியூட்டிஃபுல். ஓகே, அதனால இங்க சொல்றாரு, சக கர்ம பிபிகி ந பத்தியதே. ஓகே, சக இங்க பாரு, நான் எப்படி பந்தப்படலையோ
அதே போல நீயும் பந்தப்படாம இருக்கலாம். அதுதான் உபதேசம். நான் பகவான், எனக்கு மாத்திரம் தான் வரும், உனக்கு வராது. நீ அல்லுல பட்டு நீ எப்பயுமே என்ன அண்டின்டே இருக்கணும். எப்ப பகவானை நம்ம வச்சுட்டே இருப்போம், நமக்கு துன்பம் இருந்துட்டே இருக்கணும். அவர் அபயம் கொடுத்துட்டே இருந்தா தான் பகவானை நினைச்சுட்டு இருப்பான். சப்போஸ் உனக்கு ஒரு கஷ்டம் இல்லைன்னு வச்சுக்கோ, பகவானை இது பண்ண விடாது. அப்ப என்ன பண்ணுவாரு பகவான், உனக்கு நிறைய துன்பத்தை கொடுத்துட்டே எப்பயுமே டிபெண்டன்சியா இருக்கிறதுக்கு வச்சுப்பாரு. இதானே சாதாரண ஜனங்களா பண்றது. அப்படியா பண்ற பகவான்? நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேனோ அதே போல நீ சந்தோஷமா இருக்க முடியும். சக கர்மபி ந பத்தியதே, நீ பந்தப்பட மாட்டாய். சோ அதனால கிருஷ்ணரை தெரிஞ்சுட்டோம்னா நீ கிருஷ்ணர் ஆக முடியும். பிரம்ம வேத பிரம்மைவ பவதி. உனா அறிவு கட்டத்தனமா கேட்கக்கூடாது. அவர் குழல் பூதினார், 4 கை கொண்டு வந்தார், அது மாதிரி ஆகுமா, எங்கேயா முளைக்குமா அப்படின்னு. அது வேற ஆபரேஷன் செலவாகும். லோவா போயிடக்கூடாது. இங்க என்ன சொல்றோம், என்ன கருத்து, அந்த இடத்துல போய் புரிக்கணும். புரியுதுல? நான் எங்க, நான் கிருஷ்ணர் எங்க அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? அந்த மயில இருக்கு ரூபம் இருக்குல்ல, அதை நினைக்கிறான். அவருக்கு சாமிங்க இங்கெல்லாம் ஒரு அழகா இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும், அதுல மை வச்சா ஒரு இது பியூட்டியா இருக்கும், அப்படியா இருக்கும். அப்படி ரூபத்துக்கு திருப்பி ரூபத்துக்கு போயிடுவான். அந்த தத்துவத்துக்கு போகணும். தத்துவித்து. ஓகே, தத்துவத்தை தெரிஞ்சுக்கோ. சக கர்மம் அபி ந பத்தியதே, நீயும் அந்த மாதிரி ஆகும். therefore யக மாம் அபிஜானாதி சக கர்ம அபி ந பத்தியதே. யக மாம் அபிஜானாதி, என்ன நான் எப்படி இருக்கிறேனோ அதை உள்ளது உள்ளபடி நீ தெரிஞ்சிருந்தேனா நீயும் என்ன மாதிரி ஆக முடியும். திஸ் இஸ் அசிபதம், ஐக்கிய வாக்கியம் அப்படி சொல்றாரு. அதனால இதுக்கு பேரு ஞான கர்ம சந்நியாசம். ஞானத்தினால கர்மத்தை விடணும். சாமி, ஞானத்தினால கர்மம் விடணும்னு அர்த்தம். ஞானத்தினால கர்மத்தை விடு, கர்மத்தை விட்டுடு, அது மாத்திரம் பிடிச்சு கூடாது. ஞானத்தினால கர்மம் விடு, கர்த்தாவை விட்டுடு, கர்மத்தை செய். புரியுறத? இப்போ உனக்கு எவ்வளவு தூரம் தம்மு இருக்கிறதோ, கை கால் சக்தி இருக்கிறதோ வேலை செய். பின்னாடி சொல்ல போறாரு, வேலை செய்யாம நீ இது அது என்ன பொசிஷன், அது அன்கான்சியஸ் இல்ல, கோமா ஸ்டேஜில் போனேன்னா கூட அது கூட செயல் அப்படின்றார் கிருஷ்ணர். பின்னாடி அந்த செயலற்ற நிலையிலையும் செயலை பார்ப்பான் யாரு? ஞானி. ஓகே, ஹோமா ஸ்டேஜில் படுத்திருக்கிறவனும் படுத்தில்லாதவனே, செயல்படுறவனே. சப்போஸ் திடீர்னு ஒரு மூச்சு வரும், கை கால அசைப்பாரு. புரியுது? இப்போ ஒன்லி ஒன் என்னன்னா, டெத்தான பிறகு கை தூக்கணும், நம்ம பயந்து அவரே விட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துருவான். இப்ப தூக்கிட்டு போறவன்னு வச்சுக்கோ, 4 பேரு, அவர் எழுந்து உட்காந்துட்டாரு வச்சுக்கோ, டமான்னு போட்டுட்டு வந்துருவான். அகர்த்தா அகர்மக கர்ம பட்சியத். அதுல மாத்திரம் நம்ம கரெக்டா அகர்மம் பார்ப்போம். ஏடா நீ ஆத்மா அகர்த்தா அதை மாத்திரம் பாடுறான்னா பார்க்க மாட்டான். டெட் பாடியில் மாத்திரம் அகர்ம பார்ப்பான். அது கர்மஸ்வரூபம். அது பாடி இப்படி எழுந்துக்கலாம், திருப்பி அங்க போகும்போது கூட எழுந்துக்கலாம். திடீர்னு அந்த கர்மா ஏதோ கொஞ்சம் இருந்துட்டு வச்சுக்கோ, விட்டக்கர தொட்டவர இருந்து வச்சுக்கோ, அங்க போய் சுடுகாட்டில் கூட எழுந்து உட்காந்துருவான். அப்படிதான் இருந்தார் ஒருத்தர் பெரியவர். டமால் கீழே போட்டாங்க. சில சம்பிரதாயத்தில் பெட்ஷீட் கூட போட மாட்டான். பிளீஸ் போடுங்க, உங்களுக்கு வீட்டில் யாருக்கா சொல்லிட்டு, டே நான் டெத் போட்டேன்னா ஒரு பெட்டு கிட்ட போட்டு படுக்க விடான்னு அப்படி சொன்ன, வெறும் தரையில போட்டுருவான். உனக்கு வீடு வாங்கி கொடுத்து போட்டாங்க. அப்படி போட்ட உடனே 2 பையன் 3 பொண்ணு, அவன் ஒய்ஃபு எல்லாம் வரிசையா நின்று இருக்கு. இப்படி மெதுவா கணிச்ச, ஏடா எல்லாம் சுத்தி நின்று இருக்கீங்க, ஒரு மாதிரி சிரிச்சாங்க. இவருக்கு புரிஞ்சுது, ஆடா பாவிகளா, உங்களை படிக்க வச்சு இந்த வீட்டை கட்டி கார் வாங்கி கொடுத்து, ஏடா கொஞ்ச நேரமா பெட்ல படுக்க வச்சிருக்கலாமடா, தரையில போட்டீங்க.
புரியுதா? அதில் நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஆளுகிட்ட சொல்லி கொஞ்சம் பணம் கொடுத்து வச்சிருக்கணும் அவங்க கிட்ட. நான் செத்து போறேன்னா கொஞ்ச நேரம் பெட்லயே போட்டு வைக்க சொல்ல அப்படின்னு. ஏன்னா ஒண்ணு தூக்கி தரையில போட்டுருவான். புரியுதா? அவன் துட்டு கொடுத்து, ஏன்னா கண்ணீர் அஞ்சலி பார்த்தன்னா ஏற்கனவே துட்டு கொடுத்துட்டு செத்து போயிருக்கான். நான் செத்த பிறகு கண்ணீர் அஞ்சலி ஒட்டுறா அப்படின்னு. இப்படிலாம் ஒரு ஆள் இருக்கு. நீங்களும் அப்படி பண்ணலாம். நீங்க இல்லைன்னா அதெல்லாம் விட்டுருவாங்க. புரியுதா? உங்களை என்ன கொஞ்சம் இருப்பாங்களே, பாடியில இப்போ உயிர் போயிடுச்சுன்னு வச்சுக்கா, எத்தனை நாள் வச்சுப்பான்? இங்க நம்ம ஆடிட்டர் செத்து போயிட்டார். அவரு ட்ரெஸ் கூட மாற்ற மாட்டாங்க. அப்புறம் நம்ம பசங்க தான் போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி வேச்சி கட்டி விட்டாங்க. அடா பாவி, எவ்வளவு பெரிய ஆளு, அவருக்கு ட்ரெஸ் மாத்த கிட்ட போறது கூட பயப்படுறான். அவ்வளவு பயம். ஆக ஏன்னா அங்க அகர்மா பார்க்கறான், அதுல கர்மத்தை பார்க்க மாட்டான். ஆனா கர்மம் செய்யணும்னு போறான் காசிக்கு, கயாக்கு. இவன் என்ன சொல்றது புரியுதுப்பா? அகர்மத்தில் கர்மா பஷ்யத்தே கயா. ஆமா, இதெல்லாம் எல்லா கர்மத்திலிருந்து விடுபடுகிறான். சர்வ கர்ம சந்நியாசி. ஓகே, ஞான கர்ம சந்நியாசி யாரு? இந்த அகர்த்தாவை விட்டவனை தான் சந்நியாசி. சந்நியாசி உடையை எடுத்தவன் சந்நியாசி கிடையாது. நான் அகம் கர்த்தா அகம் போக்தான்னு எப்ப விடுறையோ அப்பதான் சந்நியாசம், அப்பதான் நீ ஞானி ஆக முடியும். புரியுதா? ஞானின்னு ஸ்டேட்டஸ் எப்ப வரும்? கர்த்தாவை நீ விடணும். அது கர்த்தாவுக்கு முன்னாடி போக்தாவை விடுறதுக்கு கர்மயோகம், கர்த்தாவை விடுறதுக்கு ஞான யோகம். பாஷ்யக்காரர் என்ன சொல்றாரு? நாமாம் தானி கர்மாணி லிம்பந்தி தேகாதி ஆரம்பகத்வேன அகங்கார அபாவாத் நச்ச தேஷாம் கர்மணாம் பலேஷு மே ஸ்பிருகா திருஷ்ணா. ஓகே, இங்க என்ன சொல்றாரு? தேகாதி. ஓகே, இந்த சாதகன் முமுக்ஷு கர்மம் இருக்க, கர்மத்தினால பாதிக்கப்பட்டு, கர்மம் புண்ணியத்தினாலே பாதிக்கப்படலாம், கர்ம பாபத்தினாலே பாதிக்கப்படும். ஓகே, அதனால வர்ணாசிரம தர்மம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. டெலிபரேட் ஆக்ஷன் பண்ணி கர்மயோகமா பண்ணினா போக்தா போயிடும். புரியுதா? அது மூலியமா நமக்கு சித்த சுத்தி அடைஞ்சு சிரவண மரண நிதித்தியாசனத்து மூலியமா அகங்கார அபாவாத் கேத்து. ஓகே, அகங்கார அபாவாத் அகம் கர்த்தா அபிமான நாஸ்தி. அப்படி யார் செய்தானோ அவன் தான் ஞானி. புரியுது இப்போ? அதனால இப்ப நமக்கு இப்ப நம்ம கேட்கிறோம் இந்த 2 நாள்ல என்ன விஷயம் புரியுன்னா, கர்த்தா போக்தாவை பன்னிண்டு இருக்கிற வரைக்கும் அஜ்ஞானி அஜ்ஞானி மூடஹா இல்ல விமூடாஹா ஃபில்டர் இடியட். கர்மாவை நிந்திக்கல. புரியுறதா? கர்மாவை ஏன் விட்டுன்னு சொல்றேன்னா, கர்ம பலம் அநித்தியமா இருக்கிறது. அதுல இருந்து நீ ஞானத்துக்கு வரணும். கர்மத்தை பயன்படுத்திக்கோ, அகங்காரத்தை பயன்படுத்திக்கோ. அந்த அகங்காரத்தை பயன்படுத்தி அகங்காரத்தை ரிமூவ் பண்ணணும். புரியுறதா? அன்னைக்கு கேட்டோம் இல்லையா, என்னமா அகங்காரத்தை எல்லா பிரமாணத்தையும் பயன்படுத்தும் போது அகங்காரம் பூஸ்ட் ஆகும். இந்த சாஸ்திர பிரமாணம் மாத்திரம் இந்த அகங்காரத்தை டிஸ்மிஸ் பண்ணும். அது யாருக்கு சாஸ்திரம் கேட்கிறவனுக்கு டிஸ்மிஸ் ஆகும்? ஓப்பன் மைண்ட். அந்த சுதர்சன சக்கரத்தை குரு விடுவாரு. அவர் கையில் இருக்கிறது சுதர்சன சக்கரம் எது? தத்துவமசி. அது அப்படி சர்றன்னு போகும். சுதர்சன தத்துவமசி சாஸ்திர தர்சனம். அதை விடுறதுக்கு நீ பயன்படுத்தணும். அந்த இந்த மலையில போய் ஓடிடக்கூடாது. ஒரு மலையில போனா யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. புரியுதா? அதுல தானே இந்த இவன் போய் ஒளிஞ்சுண்டா. ரிஷ்ய பர்வதம். ஓகே, ரிஷ்யமுக பர்வதம். அதுல போனா இது கிருஷ்ணர் கூட ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுறதுல? அங்க கிருஷ்ணருக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது.
கிருஷ்ணருக்கும் ஒண்ணு பண்ண முடியாதுன்னா அந்த மாதிரி பருவத்தில் போயிட்டேன்னு வச்சுக்கோ, தத்துவமசி எங்க பண்ணாலும் வேலை பேசாது, போயிட்டு திருப்பி அவர்கிட்டயே வந்துடும். நீ மகாபலி மாதிரி தலையை இப்படி கொடுக்கணும், தத்துவமசி சொல்லும் போது அப்படி கொடுத்தீங்கன்னா சீ விடுவார் அவர். புரியுதா? அப்பதான் அது ஒர்க் அவுட் ஆகும். அகங்காரத்தை பிடிச்சிருக்காதே, விட்டுடும். ஆடுனா இதுல ஏன் ஏஸ்பிருகா திருஷ்ணா யாருக்கு வரும்? திருஷ்ணா, நாட் கிருஷ்ணா, திருஷ்ணா. ஏஸ்பிருகா ஆசை அற்றவனுக்கு. அத்திர இக சமுஷ்ணுதே மர்த்தியகா அமிர்தம் பவதி. மரணமற்றவன், மரணத்தை உடையவன் மரணமற்றவனாக முடியும். மர்த்தியகா அமிர்தம் பவதி. நீ மரணமற்றவன், மரணத்தை உடைய நீ மரணமற்றவனாக முடியும். எப்பொழுது? அத்திர இக சமுஷ்ணுதே, இங்க இப்பவே. அதுக்கு முன்னாடி ஒரு லைன் சொல்றாரு, சர்வான் காமான் பிரமுச்சியதே. எல்லா ஆசையும் விட்டுடணும். ஓகே, உனக்கு என்னெல்லாம் ஆசை இருக்குன்னு எழுது. ஆசை மண்டி மண்டியா கிடக்கும், அது வரைக்கும் மோட்சம் கிடையாது. அப்படியே சொல்றீங்க. அப்ப இந்த ஜென்மத்திலே அடைய முடியாது போல இருக்க. ஆசை எல்லாம் விட்டு, அப்ப ஆசையை விட்டுட்டா எனக்கு வேலை பண்றதுக்கு புஷ், ஒரு புஷ் இருந்ததுன்னா கர்மம் நடக்கும் இல்லையா? கர்மம் நடக்கிறதுக்கு ஒரு புஷ் இருக்கணும். ஆசை தான் நிறைய பேருக்கு புஷ்ஷா இருக்கு, இப்படி ஆகணும் அப்படி ஆகணும். இப்ப வேதாந்தியாக நானு கர்மம் எப்படி பண்ண முடியும்? ஓயாம அங்க கர்மம் பண்ணுன்னு சொன்னேல, இங்க எப்படி பண்ண முடியும்? இந்த கர்மம் பண்ணினா தான் அந்த ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு மைண்ட் ரெடி ஆகுன்ற புஷ் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டா நான் கர்மத்தை கம்ஃபர்டபுளா பண்ணுவேன். எனி டைப் ஆஃப் கர்மா நன்னா புரிஞ்சுக்கணும். எனி டைப் ஆஃப் கர்மா. அப்ப உங்களுடைய திருஷ்டி கர்மத்தில் எப்படி இருக்கணும்னா, அதனுடைய பிரயோஜனம் இருக்க, கர்ம பல பிரயோஜனம், அதை விட்டுட்டு நீங்க ஒண்ணு விரும்புறீங்க இல்லையா, அதுக்காக கர்மம் பண்ண. இப்படி பண்ணிட்டா கர்மம் வீணாகாது. நீ பண்ற காலையில இருந்து பண்ற கர்மம் வீணடிச்சுடாத. புரியுதா? கர்மனாம் பலேஷு. அகங்கார இண்டிகேஷன் அகங்காரத்தினுடைய இண்டிகேஷன் ஆன்சைட்டி. நீ அகங்காரத்தில் இருக்கேன்னா அதனுடைய இண்டிகேஷன் என்ன? ஆன்சைட்டி. ஒரு டயத்திலையும் இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ ஒரு பதட்டம், ஒரு தவிப்பு இருக்குல்ல, அதெல்லாம் நீ ஈகோ ஃபெலோன்றன்னு அர்த்தம். அதுதான் இண்டிகேஷன். அதனால இங்க கிருஷ்ணனுடைய வாக்குறுதி என்னன்னா, எந்த ஆன்சைட்டிலையும் மாட்டிக்காதே. புரியுதா? உன்னை புண்ணிய பாவம் அண்டாது, உன்னை எதுவும் தொடாது. ஓகே, அப்படிப்பட்ட இந்த தத்துவம் இருக்க ஆன்சைட்டி இல்லாத அரவணைப்பு உன்னை ஜாக்கிரதையா கூட்டு போகும். அதனால கர்மனாம் பலேஷு மே ஸ்பிருகா நாஸ்தி. கர்மத்தினுடைய பலம் இருக்கு இல்லையா, பிரயோஜனம், அந்த புண்ணிய பாபம் உன்னை அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, அதுக்கு நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்றத இவர் சொல்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, நல்ல ஒரு லாஜிக் என்ன அப்படின்னா, அன்வய வெதிரேகம். வெதிரேகம் பகவான், அன்வயம் ஜீவா. எத்திர எத்திர அகங்காரகா தத்திர தத்திர சிந்தாம். எத்திர எத்திர சிந்தாம் ச தத்திர தத்திர கர்ம பலம் பவதி. உங்களுக்கே இப்ப புரியும். ஓகே, இன்னொரு தடவை படிக்கிற பாருங்க. எத்திர எத்திர அகங்காரகா தத்திர தத்திர சிந்தாம். சிந்தாம் என்னது? சிந்தாமஸ்து சிந்தாமஸ்து சொல்லுவான் நார்த்ல. மகாராஜ் எனக்கு சொல்லுவான், மகாராஜ் சிந்தாமஸ்து. டே, நான் எப்ப கவலைப்பட்டேன் நீ எதுக்கு சொல்றீங்க? அதுக்கே கோபமா வரும். அது ஒரு ரூடி வேணும், ஒரு புள்ள குட்டி மாதிரி. அது ஒரு வேர்டு, சிந்தாமஸ்து சிந்தாமஸ்து. கவலை கவலை. அப்ப எத்தனை எத்தனை அகங்காரகா தத்திர தத்திர சிந்தாம். எங்க அகங்காரம் இருக்கிறதோ அங்கங்கே கவலைகள், துன்பங்கள், துயரவுகள், சோர்வுகள் இருக்கும். ஓகே, எத்தனை எத்தனை சிந்தாம் எங்கெல்லாம் கவலை இருக்கிறதோ, துயரம் இருக்கோ, துன்பம் இருக்கோ, கஷ்டம் இருக்கிறதோ, தத்திர தத்திர கர்ம பலம் பவதி.
யார் செஞ்ச கர்மம்? எங்க அப்பா எங்க தாத்தம் பாட்டி செஞ்ச கர்மம் நான் அனுபவிக்கிறேன். நான் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, அவாவா கர்மத்தை தான் அனுபவிக்கணும். இன்னொரு கர்மத்தை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. நீ இப்ப செத்து போயிட்டேன்னு வச்சுக்க, சப்போஸ் உயிரெல்லாம் எழுது, என் சொத்தோட நான் பண்ணின கர்மாலாம், அதுவும் அந்த கர்மால பாப கர்மாலாம் உனக்காக எழுதி வைக்கிறேன் மகனே. முதல்ல அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். புரியுதா? ரெண்டாவது எது பண்ணினாலும் முடியாது. நீ சொத்து சேர்த்துக்கலன்னா கூட எப்படியோ கேஸ் போட்டு எடுத்துடுவான். ஆனா கர்மத்தை எடுத்துக்க மாட்டான். அவாவா கர்மத்தை அவாவத்தை அனுபவிக்கணும். இது ஒரு உண்மை. புரியுதா? ரெண்டாவது உண்மை இந்த சரீரம் கர்மத்தினுடைய சொரூபம் மாத்திரம் இல்ல, கர்மத்தினுடைய பலம். அந்த பலம் பிரயோஜனம் போயிடுச்சுன்னா, இப்ப நான் பேசிட்டே இருக்கலாம் வச்சுக்கோ, இந்த சரீரத்தினுடைய கர்மம் முடிஞ்சு போச்சுன்னா அப்படியே சாஞ்சி போடுவேன். ஒரு ஆனந்தமா இருக்கும். இது நினைச்சு பார்த்தாலே ஒரு கிளாஸ் எடுத்து போயிட்டாரு அப்படின்னு. அது ஒரு நல்ல முகூர்த்தம். அது புரியுதா? டமால் எங்கேயோ போய் செத்து போகாம கிளாஸ் எடுத்துட்டு போய் செத்துறதுன்னா அது ஒரு வேதாந்தத்துக்கு ஒரு இது எப்படி வேதாந்த அஜ்ஞானம். இந்த பாடியே உந்து இல்லைன்னு சொல்றான். அந்த பாடி எப்ப தட்சிணாயனத்தில் சாகலாமா, உத்தராயணத்தில் சாகலாமா, இந்த ராகு காலத்தில் சாகலாமா, இது வளர்பிறையில செத்துதா, இதெல்லாம் ஒரு கணக்கு. ஆடா பாவி மகனே, உன்னை கர்மத்தினால இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை இவ்வளவு வெயிட் போட்டு பேசுறிய. இப்ப நம்ம பேசுறதெல்லாம் கர்மகாண்டி கேட்டான்னு வச்சுக்கோ, கொன்னே போடுவான். ஏதாவது துஷ்ட தேவதை ஏவி விடுவான் நம்ம மேல. அதனால ஒன்னும் கவலைப்படாத. எத்தனை சிந்தாஞ்ச தத்திர தத்திர கர்ம பலம் பவதி. கர்மான கர்ம பலம் கொடுக்கும், கர்ம பண்ணு பலன் கொடுக்கும். புரியுறதுல? இது ஒரு பெரிய சீக்கிரட் ஆகும். புருஷார்த்தம் மாதிரி உனக்கு என்ன கர்ம பலம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கர்மம் பண்ண. மழை வரணுமா, மழை வரத்துக்கு கர்மம் பண்ண வரும். நிறைய தடவை ப்ரூவ் பண்ணிருக்கேன். எத்தனை தடவை திருப்பி திருப்பி ப்ரூவ் பண்ணா. நானும் சீதா மாதிரி இப்படி போயிடலான்னு பாக்குறேன். எத்தனை தடவை அந்த பத்தினி காட்டுவா. எல்லாரும் கும்பல கேட்டு திருப்பி அங்க கேட்கிறான் ராமன். திருப்பி எல்லா சபையில காட்டு. அங்கதான் ஒரு தடவை முடிச்சாச்சு. சும்மா சும்மா பண்ணா அது ஒரு இது டிராமா மாதிரி ஆயிடும். சரி, அதுக்கப்புறம் மேல காட்ட முடியாது. பையனை அது அப்படி அந்த இடத்துல கூட சீதா கோச்சுக்கவே இல்லை. நன்னா புரிஞ்சுக்கோங்க, அவ எவ்வளவு மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கும். பூமியோட பொண்ணு இல்ல, அதனால 2 குழந்தை அப்படியே ஒரு சுத்திட்டு இந்தாங்க இதை பிடிச்சுக்கோங்க அப்படி சொல்லி டமான்னு குச்சிட்டா. எங்க பூமிக்குள்ளற ராமர் ஏன் போகிட்டே போயிட்டே சொல்லி அப்பதான் குருநாதன் திரும்பி பிடிச்சிட்டு வாடா யோக வாசிஷ்ட சொல்லி கொடுத்தா இப்ப கவலைப்பட. கண நேரத்தில் மாயில மாட்டிப்பான். மகாபுருஷர்லாம் மாட்டிருக்காங்க. புரியுதா? அவதாரமே மாட்டின்னு இருக்குன்னா நீ என்ன ஏமாத்திரம். அலர்ட்டா இரு. ஆத்ம தத்துவம் முடிஞ்சுன்றது மாத்திரம் நினைச்சுடாத. புரியுதா? சரீரம் கர்மத்தில் இருக்கு. ஓகே, கர்ம ஜகத்துல இருக்கு, மாட்டிடும். நீ மாயா அப்படி கொட்டி கொட்டி கொக்கலி கிட்டி இருப்பா. புரியுதுல? அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். அவளை நீ பார்க்காம இருக்கிறது நல்லது. புரியுதா? அவளை முறைச்சாலும் மாட்டிப்ப, சிரிச்சாலும் மாட்டிப்ப. புரியுதா? கண்டுக்காம இருக்கணும். ஓகே, ஒண்ணும் அப்படி கண்டுக்காம இருக்கணும். அப்ப அவஸ்தப்பட்டாலும் மாயக்கிட்ட போகாத, மகிழ்ச்சி கண்டாலும் மாயக்கிட்ட சரி இரு, எல்லாம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படி விட்டுனா அது கண்டுக்காத இடத்துல எவன் இருந்தாலும் போயிடுவான். இது ஒரு ரகசியம். இது கண்டுக்காம விட்டேன்னு வச்சுக்க, உன்னை விட்டு மாயை போயிடும், ஜகத்து போயிடும், எல்லா இதுவும் போயிடும். இது ஒரு பெரிய பிரம்ம ரகசியம். உதாசீனகா உதாசீனகா. அந்த மாதிரி ந தேகாதி ஆரம்ப கர்மாணி ந பவதி.
அப்ப கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் அகங்கார விட்டவனுக்கு புண்ணிய பாவம், புனர்ஜென்மம், மறுபிறவி இதெல்லாம் கிடையாது. ஓய் அப்ப விதேக முக்தி சுவாமி அடி விடும். திருப்பி அந்த தேகத்தை நானும் வச்சுட்டு அதனாலதான் அந்த எனக்கு பிடிச்சது இந்த அகம் பிரம்மாஸ்மி கூட ஒரு மாதிரி இருக்கிறது நெருடல். அதனாலதான் நான் இந்த பிரஜான பிரம்மன் சொல்றது. அதுல இந்த அகமே வராது பாரு. அகம் வந்தா தானே தொல்லை. அப்படி நேரா போய் இந்த போன்ல உனக்கு போன் பண்ணா இன்னொரு போன் அடிக்குது. அது இல்ல சாமி, இப்படி இந்த போன் இருந்து அப்படியே இன்னொரு போன் போயிடலாம். அடாப்பாவி அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கா? நான் அகம் பிரம்மாசி சொல்லும் போது அந்த அகம் அது இன்னொரு போனுக்கு போய் அகங்காரத்துக்கு போயிட்டு புரியுதுல? எல்லாம் டிஃபிகல்ட். அங்க டபுள் இருக்கிறது. இந்த டபுள் இருக்கிறதுனால ப்ராப்ளம். துவைத்தம் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்கு. அதனால கேர்ஃபுல்லா இரு அப்படின்றத சொல்றாரு. 15க்கு போவோம். நாகம் கர்த்தா நமே கர்ம பலே ஸ்ப்ரூஹா. ஓகே. சோ அப்போ அகங்காரம், அகங்காரன்றது என்னது? அத்தியாசம். அகங்காரன்றது என்னது? அத்தியாசம். இது ஒரு அழகான சொல்லு. இல்ல நீங்க ரசிக்கிறீங்களோ இல்ல தெரியல. ஓகே. அத்தியாசம் பியூட்டிஃபுல் சொல். என்ன அத்தியாசனா என்ன சுவாமி? எரர், மிஸ்டேக், ஃபால்ஸ், தவறு. என்ன புரியணும், மண்டையில போய் ஏத்திக்கணும். அத்தியாசம் அப்படின்னா என்ன? மிஸ்டேக், எரர், ஃபால்ஸ். புரியுதா? இந்த அத்தியாசம் எதனுடைய எஃபெக்ட், காரியம்? அஜ்ஞானத்தினுடைய காரியம். அத்தியாசம் அஜ்ஞானத்தினுடைய காரியம். இதனுடைய ரிசல்ட் என்ன? கர்ம, கர்ம பலம். கர்ம அண்ட் கர்ம பலம். ஓகே ஓகே. இதுல இருந்து விடுபட்டவன் யாரு? ஞானி. ஓகே. முயற்சி செய்வன் யாரு? முமுக்ஷு. ஒண்ணுமே பண்ணாத யாரு? புத்து. அதனால அகங்கார விசாரகா ஆத்ம விசாரகா. ஆத்ம விசாரகா அத்தியாச பிரமுச்சதே. அதுல இருந்து போயிடுவோம் நம்ம. ஓகே. அகம் ந கர்த்தா, தேர்ஃபோர் மே கர்ம பல ஸ்ப்ரூஹா. அதனுடைய அந்த அந்த இது இருக்கு இல்லையா, ஆன்சைட்டி, அந்த ஆன்சைட்டி போயிடும். ஆன்சைட்டி போகும். கர்த்திருவம் நீங்கினவங்க தான் கர்ம பல பந்தப்படுத்தாது இத்தியர்த்தா. இது ஒரு முக்கியமான ஸ்லோகம். ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி முமுக்ஷுபிஹி குரு கர்மைவ தஸ்மாத்வம் பூர்வை பூர்வதரம் கிருதம். ஓகே. சோ இதுல இருந்து இது ஒரு கேஸ் ஸ்டடின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். இதுக்குள்ள வேதாந்தத்துக்கு வந்தது இந்த ஜன்மத்தில் மோட்சம் எனக்கு கிடையாது சுவாமி. நெக்ஸ்ட் ஜென்மாத்திலே அது மோட்சம் கிடையாது. அது ஏதோ கிருஷ்ணர் முன்னாடி இது ஒன்று சொல்லிருக்காரு. என்னது? யோக பிரஷன். அதுக்காவது ப்ரமோஷன் பண்ணுங்க சுவாமி, கொஞ்சம் பிளஸ்ஸிங்ஸ் பண்ணுங்க சுவாமி. அந்த டீச்சருக்கு எப்படி இருக்கும் தெரியுமில்ல? அப்படியே ஈயம் வந்து தேன் வந்து பாயுது காதிலே மாதிரி, ஈயம் வந்து காயுது காதிலே. நீ அது இல்லடா, நீ பிரம்மன், நீ ஆத்மா அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில இந்த ஜென்மத்தில் எனக்கு மோட்சம் கிட்டாது போல இருக்க. இது ஒரு மோட்சம் வந்து ஏதோ இதுல இருக்க மாதிரி, பக்கத்தில் ட்ரெயின் வரா மாதிரி மோட்சம் வரும் கம்மிங். குழந்தையிலேருந்தே நமக்கு எதிர்பார்த்து பழக்கமாச்சா, இது வந்துடும், இது பண்ணா இது வந்துடும், இது பண்ணா இது பண்ண வந்துடும். இங்க வந்து எது பண்ணாலும் மோட்சம் வராது. நீ என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்கியோ அது போகும்.
மோட்சத்தை தான் இருக்க நீ, புரியுதா? அதனால இப்பயும் நீ மோட்சத்தா இருக்கிறத. அதனால ஜீவ யாத்திரை இல்லைன்னு சொல்றோம்னா பாசிட்டிவ். இந்த 24 வருஷம் கொடுத்துருக்கோம்ல, அதுல 4 வருஷம் போயிடுச்சு. 20 வருஷம் கழிச்சு பாருங்க, நான் வித்யாரண்யர் மாதிரி ஆகிறேன் பாருங்க, யாக்ஞவல்கியர் மாதிரி ஆகிறேன் பாருங்க. யாரு கேட்டா போய் இன்னொரு வேதாந்த கிளாஸ் டீச்சர் கிட்ட சொன்னா அந்த டீச்சரை பத்தி என்ன நினைப்பான் யோசிச்சுப்பார். சில குழந்தைங்களா அப்படியே அப்பட்டமா சொல்லுவான், எங்க அம்மா அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க சொல்லுவான். ஒரு கிளாஸ்ல இது சம்மர் கேம்ப்ல ஒரு குழந்தை, ஏண்டி நீ யூனிஃபார்ம் போட்டல, ஏன் அது வாங்கி கொடுக்காது அப்படின்னு. எது? அவன் அப்பா. ஆனா அந்த குழந்தை சொன்னது கரெக்ட். நான் கூட ட்ரை பண்ண அந்த ஆளை வாங்கி தரல. அவளை ஸ்டடி பண்ணி வச்சிருக்க, குட்டியே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு செகண்ட் ஸ்டாண்டர்டு தான், அவளை கரெக்டா ஸ்டடி பண்ணி வச்சிருக்க. அதனால ஜீவ யாத்திரால பாசிட்டிவா நீ நீ 20 இயர்ஸ் 2037 2037 பாரு, நீ ஜீவ பிரம்மன் ஆயிட போற. அப்படி இல்ல, நீ இப்ப பிரம்மன் புரிஞ்சாதான் அப்பயும் பிரம்மன் புரிஞ்சுக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோ. அது எப்படி சாமி இல்லாதத இருக்கிற மாதிரி வச்சுக்க முடியும்? கிருஷ்ணர் தான் சொல்றாருல்ல, நாசத்தோ வித்தியத்தை பாவகா, நான் பாவகா வித்தியத்தைன்னு. நான் ஜீவன் முக்தன் கிடையாது, இல்லாததை எப்படி இருக்க சொல்ற முடியும்? புரியுதுல? நான் ஜீவன் முக்தனா? நான் ஆத்மாவா? நான் அனாத்மால இப்படி வச்சிருக்கேன். இப்ப 20 வருஷம் அபியாசம் பண்ணி நான் ஆத்மாவை அடைஞ்சிருவேன். எப்படி? அதுக்கு தானே கிளாஸ் கேட்க சொல்றீங்க, இந்த கக்ஷாலாம் சொல்றீங்களா? அதுக்கு தானே. ஆஃப்டர் 20 இயர்ஸ் ஆன பிறகு ஆத்மா அறியறது தானே. இப்படி போய் பக்கத்து இன்ஸ்டிடியூஷன்ல போய் என்ன எங்க குருஜி சொல்லி கொடுத்தாரு, இப்படிதான் நாங்க 20 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கேலண்டரை நான் இப்படியே பார்த்து, நம்ம போன்ல 20 வருஷத்துக்கு கேலண்டர் மாத்திக்கலாம். போன்ல கேலண்டர் இருக்கு, ஓகே. நம்ம கேலண்டர் தான் 1 வருஷம் போட்டிருக்கான், அதுல இப்படியே மாத்திட்டு வரணும். நான் ஒரு தடவை இப்படியே பண்ணி பார்த்தேன். 20 வருஷம் கழிச்சு அந்த 24வது வருஷம் இருக்குல்ல, 2037, அப்ப என்னென்ன கிழமை என்னென்ன வருது? இல்ல போனை வச்சுட்டு சும்மா இருக்க கூடாது, அதுல எவ்வளவு சிஸ்டம் இருக்கு அதெல்லாம் பார்க்கணும். 2037 எப்படி வரும்? 1ஆம் தேதி என்ன சித்திரை 1 வருது, சித்ரா பௌர்ணமி எப்படி வருது, அதெல்லாம் பார்த்துக்கணும். அந்த சித்ரா பௌர்ணமிக்கு அகம் பிரம்மாஸ்மி, புரியுதுல? அப்புறம் இன்னொரு கால்குலேஷன் பண்ணுங்கண்ணா, அது எத்தனாவது ஆண்டு விழா வருதுன்னு பாத்துக்கணும். அந்த ஆண்டு விழால அகம் பிரம்மாஸ்மி கூறும் விழா, மாம்பழ திருவிழா நடத்துவாங்க காரைக்கால்ல. தெரியுமா உங்களுக்கு மாம்பழ திருவிழா காரைக்கால்ல? அது என்னடான்னா, காரைக்கால் அம்மையாருக்கு சிவபெருமான் மாம்பழம் கொடுத்தால, அந்த தாத்பரியத்தை விட்டுட்டான். மாம்பழ திருவிழான்னு சொல்லிட்டு மாம்பழத்தை போடுவான். கர்ம கர்ம இதான் கர்ம கர்ம அடிச்சுட்டு மாம்பழம். நானு இப்போ முக்த புருஷன், ஆத்மா, நான் அனாத்மா கிடையாது. அந்த அனாத்மால புத்தி போயின்னு இருக்கிறது, மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. அந்த மிஸ்கன்செப்ஷனை எடுக்கிறதுக்காக ஒர்க் பண்றேன். ஒரே விஷயம் தான் சொல்றோம், அகம் ஆத்மா. அட்லீஸ்ட் நீ பிரம்ம அஸ்தி இருக்கிறத ஒத்துக்கோ. அகம் அஸ்மின்றத வெயிட் பண்ணி சொல்லு. முதல்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து ஆர்ஏசில வா, அப்பதான் ரிசர்வேஷன் கிடைக்கும். வெயிட்டிங் லிஸ்ட்லயே எவ்வளவு வருஷம் இருக்கு? 5 வருஷம் ஆயிடுச்சுல. இத்தனை நேரத்துக்கு ஆர்ஏசி மூவ் ஆயிருக்கணும். புரியுதுல? அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட்லயே இருந்ததுன்னு அர்த்தம். மூவ் ஆகணும், மூவ் ஆகி ஆர்ஏசியில் வரணும், அப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடும், அப்புறம் டிராவல் பண்ணணும். இதுல ப்ரொசீஜர். அதனால அகம் பிரம்மாஸ்மி இது ஒரு முக்கியமான விஷயம். அதனால சந்தேகம், குருஜி உங்களுக்கு அந்த சந்தேகமே வேண்டாம், நாங்கெல்லாம் முக்தர்கள் அப்படின்னு இப்போ விசார பாரதியிலிருந்து கிளம்பிட்டு வச்சுக்கோ, மதியம் சாப்பிட்டுட்டு ஆனந்தமா இருக்கு.
வெரி குட் அப்படி சொல்லலாம். அதனால அப்படி சொல்லு. அதனால பூர்வைகி அபி முமுக்ஷுபிகி, நம்ம பரம்பரையில் இருக்கிற எல்லாருமே முமுக்ஷுக்களாக இருந்தார்கள். புரியுதா? அந்த பரம்பரையில அவங்களுக்கு அவங்கள எப்படி பண்ணினாங்க? போக்திருத்துவத்தை நீக்கி ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப் வந்து கர்த்தருத்துவம் நீக்கினதுனால அவங்களாம் முக்த புருஷரா இருக்காங்க. நீயும் தீவிரமான முயற்சி பண்ணினா அது போல வர முடியும். அதனால எல்லா முமுட்சுகளுக்கும் என்கரேஜ் பண்ற மந்திரம் இந்த மந்திரம் 15. போய் நீங்க வந்து அந்த மூலத்துல போய் படிச்சுக்கோங்க. புரியுதா? 4வது அத்தியாயம் 15வது ஸ்லோகம். ஓகே. அப்ப வேதாந்தன்றது வே ஆஃப் லைஃப். ஓகே. அதனால நம்பிக்கையோட முயற்சியை பண்ணு. புரியுதா? எதுக்கு பண்றது? ஆத்மாவை கண்டுபிடிக்கிறதுக்காக இல்ல, அனாத்மாவை நீக்கிறதுக்காக. நான் தப்பா புரிஞ்சுருக்கேன், அது எடுக்கிறதுக்காக, கர்த்தாவை எடுக்கிறதுக்காக. அகங்காரன்றது இருக்கு இல்லையா, அந்த படுவா வந்து அந்த அகங்காரம் இல்ல, நான் எக்ஸிஸ்டன்ஸ் அகங்காரம் புரிஞ்சுக்கோ. அகங்காரத்தை கொலை பண்ண முடியாது. புரியுதா? இப்ப சன்ரைஸ் இருக்க, அந்த அறிவு வந்த பிறகு சன்ரைஸ் இருக்கும். திருப்பி போய் இங்கிலீஷ்ல இந்துல பாத்தீங்கன்னா அதுல 6:10 போட்டிருப்பான், 6:2 போட்டிருப்பான், 6:18 போட்டிருப்பான். பாத்திருக்கீங்க நீங்க? சன்ரைஸ் டைம் போட்டிருப்பான் டெய்லி. அது பிரகாரம் பண்ணிக்கோ. புரியுதா? அதை வச்சு ராகுகால எமகண்டெல்லாம் கண்டுபிடிச்சுக்கோ. புரியுதா? ஏன்னா நம்ம என்ன பண்ணாலும் அப்படிதான் நடக்க போறது. இருந்தாலும் ராகுகால எமன் உன் மனசு திருப்திக்காக பண்ணிக்கோ. புரியுதா? மன திருப்தி தான், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப சப்போஸ் நமக்கு ராகுகால எமகண்ட தெரியலன்னு வச்சுக்கோ, அப்ப ஒண்ணுமே தெரியாது. ஓகே. அதை மனப்பாடம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, ராகுகால எமகண்டன் அவ்வளவுதான். நான் இதனாலதான் எனக்கு வரல. எனக்கு இந்த கிளாஸுக்கு நான் புறட்டம் பாருங்க சாமி, நேரமே தெரியல அப்போ. அதனால இந்த கிளாஸே எனக்கு புரியாம போயிடுச்சு. எப்படியா ராகு காலத்துல கிளம்பினாரா, அதனால கிளம்ப புரியலையா? காலாதீதகா நிர்குணகா நிர்விகாரகா. புரியுதுல? ஆத்மா எப்படிப்படுது? அந்த குருவி காரணத்தும் நிர்விகார ஆத்மா கிடைக்கும். நான் அதுன்னு உணரணும். அதுதான். அதனால நம்பிக்கையோட பண்ண அப்படி சொல்றாரு. பாஷ்யக்காரர் என்ன சொல்றாரு? ஏவம் ஞாத்வாம் கிருதம் கர்ம பூர்வகா அபி அதிகாரந்தைஹி முமுக்ஷுபிஹி குருதேன கர்ம ஏவ த்வம் ந தூஷ்ணீம் ஆசனம் நபி சந்நியாச கர்த்தவ்யா. ஓகே. ஏவம் ஞாத்வா அகம் பிரம்மன் ஞாத்வா, நான் பிரம்மன் என்றதை புரிஞ்சுண்டு கிருதம் கர்ம பூர்வகாபி. எவ்வளவு பியூட்டிஃபுல் சொல்லுவாங்க. பூர்வகாபி நம்முடைய நம்ம முன்பண்ணி இருக்கிற இந்த வர்ணாசிரமம் இருக்கிற இந்த வர்ணாசிரமத்தை எவ்வளவு தூரத்துக்கு எம்பசைஸ் பண்ணிருக்கிறோமோ அதை ஒரு நாள் விடணும். அந்த விடுற நாள் எதுவோ அதுதான் முக்கியமானது. புரியுதா? அதனால ந வர்ண ந வர்ணாசிரம தத் ஏக அவசிஷ்ட சிவ கேவலோகம். ஆமா, நான் கேவலமானவன், நான் அப்படி சொல்லக்கூடாது. கேவலோகம். அதனால சரீரத்துக்கு வர்ணாசிரமம் நன்னா புரிஞ்சு. அந்த வர்ணாசிரம திட்டம் சொல்றமே யாருக்கு கேளு? நாட் ஃபார் சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரத்துக்கு வர்ணாசிரமம். புரியுது? எது எங்க இருக்கணுங்க தப்பா புரிஞ்சுன்னு போயிடக்கூடாது. இருக்கிற வர்ணாசிரமத்தை விட்டுவிடக்கூடாது. இந்த கிளாஸ்ல வந்து திட்டார் ரொம்ப. அதனால வர்ணாசிரமம் இனிமே வேண்டாம். ஓகே. எந்த கர்மம் வேண்டாம், நமக்கு எந்த தர்மம் வேண்டாம். நான் தர்மா, நான் வருமா, நான் ஜாதி. வர்மனா புரியுதுல? வர்மனா சத்திரியா, சர்மனா பிராமணா, தாசானா சூத்ரா. அதான் சூத்ரானா தாசா, குப்தா வைசியா. டிக்ளர் வேதாந்த டிண்டிமா மாதிரி இவர் ஜாதி டிண்டிமா, வர்ணாசிரம டிண்டிமா. வர்ணாசிரமம் கொடுத்துருக்கு உனக்கு குணத்தை மாத்தி
நீ குணக்குன்றுவாக்கி சத்துவத்தாக்கி வேதாந்தத்துக்கு வரத்துக்காக ஏற்பாடு, வேற எதுக்கும் ஏற்பாடு இல்லை. ஓகே, பூர்வகாபி. ஓகே, நம்முடைய முன்னோர்கள் வருணாசிரம திட்டத்தை மிக மிக புராதனமாக பயன்படுத்தினார்கள். அவர்கள் பயன்படுத்தின முறையில் பயன்படுத்தி முமுக்ஷூபியி, அது வழியா வரணும். முமுக்ஷு ஆகிறதுக்கு அதுதான் வழி. வந்த பிறகு அதையே கட்டிட்டு ஆடக்கூடாது, அதை டிராப் பண்ணு. அப்போ உன்னுடைய ஸ்வதர்மம் இப்ப எங்க இருக்கிறது அப்படி கண்டுபிடி. அர்ஜுனா, சந்நியாசத்துக்கு போக முடியாது, நீ இனாக்ஷன் கூடாது. நீ இப்போ யுத்த களத்தில் இருக்க, நீ கிரகஸ்தாசிரமத்தில் இருக்க. அதனால நன்னா கர்மத்தை பண்ணு, முன்னைய விட நன்னா கர்மத்தை பண்ணு. ஆனா கர்த்தாவா பண்ணாத, கர்த்தாவா பண்ணாத அப்படின்னு சொல்றது. அப்ப நீ உன்னையே ஏமாத்திக்காத. ஓகே, அப்ப கர்மத்தை பண்ணு, இனாக்ஷன் ஆகாத. இனாக்ஷன் ஆகாம கர்மத்தை பண்ணி கர்த்தாவாக்கிக்காத. புரிய, ஒன்னு ஸ்டெப் இம்பார்ட்டன்ட். கர்த்தா இல்லாம தொழில பண்ணு. அதனால எழுந்துரு, வேலை செய்யி. நான் தூஷ்ணி ஆசனம். ஓகே, அதுல இல்லறத்துல இருக்கிற வரைக்கும் கர்மத்துல ஈடுபட்டு தான் இருக்கணும். நீ எப்ப இல்லறத்தானா இருக்கியோ சந்தியாவதன வைதிக கர்மத்தை பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஒன்னே ஒண்ணு, கர்த்தாவை நீக்கத்தான் சொல்ற ஒழிய வேதாந்த புரிய 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 அல்ல, புரிய புரிய இல்ல, நிறைய கிளாஸ் கேட்க கேட்க, அதுதான் கரெக்ட் வேர்டு. நிறைய கிளாஸ் கேட்க 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 இனாக்ஷன் போறதுக்காக ட்ரை பண்ணாத. நன்னா ஒர்க் பண்ண, கர்த்தா இருக்கா அகர்த்தா இருக்கான்னு கண்டுபிடி. ஒர்க் பண்ணதானே தெரியும். சும்மாவே இருந்துள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அப்படியே செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ, டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நெக்ஸ்ட் ஜென்மா கிடைக்கும். என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கா இல்லையான்னு மோட்சம் இல்லை. அகர்த்தா அபோக்தா ஆத்மா நானுன்றது மோட்சம். துவைத்தம் மோட்சம் இல்ல. இப்ப நீ டிஸ்டர்பன்ஸ் சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் எதுல இருக்க? நீ அத்வைத்தத்தில் இருக்க, துவைத்தத்தில் இருக்கியா? துவைத்தம். துவைத்தத்தில் இருந்தா தான் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த துவைத்தம் இருக்கிற வரைக்கும் கர்மா இருக்குது, கர்மா இருக்கிற வரைக்கும் கர்த்தா இருக்கிறது, கர்த்தா இருக்கிற வரைக்கும் சம்சாரி. அப்ப என்ன ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்றான், என் மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்கிறது அப்படி சொல்ற வரைக்கும் என்ன இருக்கிறது? என்ன புரிஞ்சுக்கணும்? துவைத்தத்தில் இருக்கேன்னு புரிஞ்சுக்கணும். துவைத்தத்தில் இருக்கிறேன்னு புரிஞ்சுட்டா கர்மத்தில் இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? கர்மத்தில் இருந்துட்டு கர்த்தாவை நீக்க முடியாது, போக்தாவை நீக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. அப்ப ஈஸ்வர அறிவை கொண்டு வா. நிஷ்காமியமா பண்ணு, நிஷ்காமியமா பண்ணு. அதுக்கு முன்னாடி சேவா பண்ணு. போகும்போது பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வை. எவனா போட்டா எவனா எடுத்துக்கிறான். தண்ணி மரத்தை நட்டவன் மரத்தை தண்ணி ஊத்துறான், பெட்ஷீட் போட்டவன் பெட்ஷீட் மடிக்கிறான். எப்படி இவர் லாஜிக்? அந்த பஸ் 9 பஸ் வருதா பாருது, அந்த பக்கம் டக்குன்னு ஏறி போயிடலாம். டே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எல்லாரும் உதவி செய்ய பண்றான் கண்டக்டர். எல்லாரும் அடுத்த பக்கம் போயிட்டான் பஸ் ஏறி போறதுக்கு. அதே மாதிரி நமக்கு முட்டுதோ இல்ல, பெட்ஷீட் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, பற்றற்ற நிலைக்கு சொல்லியிருக்காருல்ல. நிஷ்காமியமா தான் செய்ய முடியல, பற்றற்ற நிலைக்காவது வருவோம் நம்ம. புரியுறதுல எங்க இனாக்ஷன் ஆகுறது? புரியுதுல? டே கண்ணு முன்னாடி இருக்கிற விஷயம் வந்திருக்கிறது, அதெல்லாம் பார்க்கணும். சேவா பண்ணு ஃபர்ஸ்ட். சேவா பண்ணினா தான் நிஷ்காமியமா பண்ண வரும். நிஷ்காமியமா பண்ணினா தான் உனக்கு போக்தாவை எடுக்க வரும். புரியுதுல? இவர் சில இடத்துல உதாசீனன். இது இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, உதாசீனன். தன் வீட்டில் இருக்கிற செக்கு மாத்திரம் அப்படி பறந்து போச்சுன்னா புரியுதா? பேப்பர் எங்க வேணா போடலாம், செக் எங்க வேணா போடலாமா? இதுக்கு வேல்யூ இருக்கா, அதுக்கு வேல்யூ இல்ல. இவரே முடிவு.
அது ஒரு குப்பை தான், இது ஒரு குப்பை தானே. அது கிடையாது, அதுக்கு ஒரு வேல்யூ, அது ஒரு நம்பர் எல்லாம் இருக்குல்ல. பணம் உள்ளவன் பிளாங்க் செக் கொடுத்தான்னு வச்சுக்கோ, இன்னும் வேல்யூ எவ்வளவு வேணா போட்டுக்கலாம் அதுல. இவரே இது புரியுதா? டே கர்மா நீ முதல்ல சேவா பண்ணு, இன்ஆக்டிவ் ஆகாத, கண்ணை திறந்து பாரு. நான் அதெல்லாம் என்னுடைய சொதர்மம் இல்ல சுவாமி, அதுக்குதான் பொறுப்பு கொடுத்துருக்காருல, அனௌன்ஸ் பண்ணார்ல, அவரு அவங்களுடைய சொதர்மம். எப்படி கரெக்டா காயின் ஊத்துவாங்க. என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் வேதாந்த வார்த்தை இருக்கிறதோ அதெல்லாம் அந்தந்த நேரத்தில் நான் எப்படி வேலை செய்யாம இருக்கலான்ற ஒரு இடத்துல கண்டுபிடிச்சு சொல்ல. எப்படி பியூட்டிஃபுல். நிஷ்காமிய கர்மா வராது, சேவா பண்ணு. சேவா பண்ணின இடத்துல தான் நிஷ்காமியமா பண்ணு. அந்த நிஷ்காமியமா பண்ற இடத்துல தான் ஈஸ்வரனை கொண்டு வர முடியும். ஈஸ்வரனை கொண்டு வந்ததான் போக்தா நீக்கும். போக்தா நீக்கின இடத்துல தான் கர்த்தாவை நீக்கிறதுக்கான சிரவண மனன நிதித்தியாசம். ஐடியா புரிதல உங்களுக்கு? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால இத கேட்டுக்கோ. சோ தூஷ்ணீம் ஆசனம், அதனால சோம்பேறியா இருக்காத. அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் எதிர்பார்க்காத. யாருக்கு கம்ஃபர்ட் எதிர்பார்க்கிற? முதல்ல கம்ஃபர்ட் இருக்கு இல்லையா, யாருக்கு? எனக்கு தான். உனக்குன்னா உன்னுடைய வீணா போன சரீரத்துக்கு கம்ஃபர்ட் எதிர்பார்க்க. மேக்சிமம் கம்ஃபர்ட் யுவர் பாடிக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். மனசு கூட இல்ல. மனசுக்கு கம்ஃபர்ட் என்ன செய்யணும்? ஜப தியானம் எல்லாம் பண்ணணும், பூஜை எல்லாம் பண்ணணும், அது கம்ஃபர்ட். மைண்ட் கம்ஃபர்ட்டா இருக்கணும்னா பூஜை பண்ணணும், தியானம் பண்ணணும், ஜபம் பண்ணணும். ஓகே, அமைதியா இருந்து பேசணும், எதிர்த்து பேசக்கூடாது. ஓகே, சலனமா இருக்கக்கூடாது. அதெல்லாம் கம்ஃபர்ட், மைண்டுக்கு கம்ஃபர்ட். நீ எதிர்பார்க்கிற கம்ஃபர்ட் எது? ஸ்தூல சரீரத்து கம்ஃபர்ட். ஸ்தூல சரீரத்துக்கு எதிர்பார்க்காது. அதுதான் நம்ம பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாகவதத்துல அந்த சாப்பாடை போட்டுட்டு கடைசியில் அந்த எச்சில் இலையிலே உருட்டுவாங்க இந்த பாடியை. பார்த்துருக்கீங்க? முன்னாடி யூஎஸ்ல அக்லி ஃபெலோஸ் அந்த போட்டோ வீடியோ எடுத்து இந்த பாரத நாட்டில் இருக்கிற இடியட்ஸ் அப்படின்னு போட்டுருவான். எச்சில் இலையில் அந்த அவனே 10 தடவை கையில கழுவான். இது தொட்டு வச்சுக்கோ, கை கழுவான். ஞான ஒளியில அப்படி அப்படி கை கொடுப்பான். ஒன்னு அவர் கிளவுஸ் போட்டிருப்பார், ரேக்கை கண்டுபிடிக்க முடியாது. புரியுறதுல? நமக்கு சார்க்கே அட்டாக் ஆகாது. சார்க்கா சார்ஸ் எதுவும் அட்டாக் பண்ணுவது, நம்ம எங்க வேணா உட்கார்ந்து சாப்பிடுவோம். புரியுதா? அஃபெக்டே ஆகாது. பாடியை நம்ம அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிருக்கோம். மைண்ட் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணு. எல்லா கச்சடாவுக்கும் மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ரெடி பண்ணு. புரியுதா? அப்படி பண்ணிட்டீங்கன்னா பாடி மாதிரி மைண்டும் எங்க வேணா எதுல வேணா இருக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனந்தமா இருக்கலாம். குறைஞ்சபட்சம் மினிமம் ஆனந்தமா இருக்கு. புரியுதா? அதனால ஆத்மா புரியுதோ இல்லையோ, வேதாந்தத்துக்கு வந்தீங்கன்னா ஆனந்தமா இருக்கும். அவன் பார்த்தாலே முகத்திலே பிரகசன்யவா பாரத. நீ மாத்திரம் இவ்வளவு பிரைட்டா பிரில்லியண்டா இருக்கு எப்படின்னு வேதாந்தி. அதுக்கு வேதத்துக்கு ஏதாவது உனக்கு கிரெடிட் ஆகும். ஓகே, சோகமா போயிருந்தேன்னு வச்சுக்க, ஏன் சோகமா இருக்க, வேதாந்த கிளாஸ் பாரு, அது ஒரு கிரெடிட். ஆனந்தம் வாரு, சந்தோஷம் வாரு. ஒண்ணுமே இல்ல. நமக்கு தான் நான் எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாம் தெரியும், அதுக்கு சத்து கிடையாது எல்லாம் தெரியும் நமக்கு. அதனால சந்தோஷமா ஆனந்தமா இரு அப்படி சொல்றாரு. செகண்ட் பேராகிராஃப். தஸ்மாத் த்வம் பூர்வேக அபி அனுஷ்டித்வாத் யதி அநாத்மஞ்சக த்வம் ததா ஆத்மசுத்யர்த்தம் தத்துவவித் சேத் லோகசங்கிரஹார்த்தம் பூர்வைஹி ஜனகாதிபிஹி பூர்வதரம் கிருதம் ந அதுநாதனம் கிருதம்
நிர்வர்த்தி. ஓகே. சோ தஸ்மாத் துவம், தஸ்மாத் தேர்ஃபோர் துவம், நீ கூட நம்ம முன்னோர்கள் மாதிரி பெரியோர்களா சொன்ன மாதிரி எப்படி அவர்களா ஆனந்தமா அந்த விஷயத்தை பண்ணினார்கள். காட்டுக்கு போகிறேன் தந்தையே, தம்பி ஆழ்வான், ஆளட்டமே, உன் தம்பிடா. காட்டுக்கு போறது பிரச்சனை கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம கூட காட்டுக்கு போனா புரிஞ்சுவான், ஓகே. ஆனா இன்னொரு பார்ட்டி இருக்குல்ல, அந்த பார்ட்டி கிடைக்கிறதா ஒத்துக்க மாட்டான். ஒண்டி ஆளா இருந்தா நிறைய வேலை செஞ்சிருவான். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் 2-3 பேர் அங்க ஒரு ஆள் இருந்து வச்சுக்கோ, அப்ப நான் மாத்திரம் இழிச்சவாயினா அவங்களே வேலை செய்ய சொல்ல. கம்பாரிசன் வர இடத்துல ப்ராப்ளம் ஆயிடும், புரியுதுல. அதனால இங்க ராமன் அன்றலர்ந்த செந்தாமரை பூ மாதிரி இருந்தான். எந்த இடத்துலயும் எக்ஸ்பிரஸ் பண்ணல, ஓகே. அவனுக்கு தர்மத்துல மாத்திரம் சொன்னா ஒரு சூடாயிடுவான். அந்த ஜபாலி கிட்ட கொஞ்சம் மோத்த காட்டினான், மோத்த மூஞ்சி காட்டுறதுன்னு தெரியல, அந்த இடத்துல மூஞ்சி காட்டினான். அதுக்கப்புறம் ராவணி சண்டை போடுற இடத்துல கூட மூஞ்சி காட்டல, புரியுறதா. கைகை கிட்ட கூட அவன் இது பண்ணிக்கல. எவ்வளவு பெரிய குணாதிசயன். அவன் ஒய்ஃப் சொல்ற, நம்ம தான் அனிமூன் வந்திருக்கோமே, எப்பயும் அந்த கோதண்டத்தை கையிலையும் வச்சுட்டு இருக்கிற, தூக்கி போடுங்க. இதெல்லாம் பர்சனலா போகும்போது தான் தெரியும் இல்ல, இவன் 2 பேர் தான் போறா தனியா. எப்ப பார்த்தாலும் இப்படி கோதண்டம் அம்பு, அதுக்கு பேரே கோதண்ட ராமன். சீதா சொல்ற, அது என்னத்துக்கு அதை தூக்கி போட்டுங்க, இல்லாட்டி அவன் தம்பி கிட்ட கொடுத்துருங்க. ராமன் சிரிச்சிண்ட சரிப்பா, ஆனா விடல, அவர் விட மாட்டாரு, அவர் தர்மத்துல பிடிச்சிருந்தே வரும். திடீர்னு இந்த அரக்கன் இருக்கல, ஒரு பெரிய அரக்கன் வருவான், பெரிய கை அந்த வெட்ட வளரும், அவன் டப்புன்னு பிடிச்சிடுவான். ஐயோ நாதா, ராமர் பாவன் போட்டது ஏண்டே. அப்ப சொன்னிய பாத்தீங்களா, இப்ப வில்லு நான் இருந்தா யோசிச்சு இருக்குல்ல, அப்படிலாம் லெக்சர் எல்லாம் அடிக்கவே இல்லை. சொல்லி காட்டிடுவானே, அப்ப சமயம் வரும்போதெல்லாம் சொல்லி காட்டுவான். இதெல்லாம் ஃபேமிலியில இருக்கிறத சொல்லி காட்டாம அப்படியே இருக்கணும், உண்மையா இருக்கணும். அப்படியே எல்லாத்தையும் போட்டு ஸ்தூலமாவே காட்டக்கூடாது. எல்லாத்தையும் நான் உனக்கு செய்கிறேன் பாரு, உனக்கு செய்கிறேன் பாரு, இதெல்லாம் மண்டு, இதெல்லாம் உணர்வுகள். உணர்வுகளை மதிக்க தெரியணும், புரிஞ்சிக்க தெரியணும். புரிஞ்சுக்கிற விஷயம், ஒருத்தர் உணர்வுல புரிஞ்சுக்கிற விஷயம். அதனால இங்க தஸ்மாத்வம் பூர்வே அபி அனுஷ்டித்துவாத், நம்முடைய முன்னோர்கள் எப்படி எல்லாம் இதை கடைபிடிச்சார்களோ அதே போல நீ கடைபிடிச்சனா கிருஷ்ணா, அர்ஜுனா நீ கூட சரியா பண்ணணும். தேர்ஃபோர் கர்ம ஏவ குரு, இன்ஆக்டிவ் ஆகிற வேலை பிசினஸ் வேண்டாம். கர்ம கர்த்தா இருக்க, அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான்னா கர்மத்தை விட்டுறேன்றான். கர்மம் இருந்தா தானே பிரச்சனை, நான் அதை விட்டுறேன். நான் இப்ப தலைவலி இருக்கு, அப்ப தலை இருந்தா தானே இந்த பிரச்சனை. கர்மத்தில் தான் பிரச்சனை, அப்ப கர்மத்தை விட்டுறேன். கர்மத்தை விடப்படாது, ஏன்னா நீ விட முடியாது. பாடி மைண்ட் இருக்க, காரிய கரண சங்காத்த, இது கர்மஸ்வரூபம். ஆத்மா அது அகர்மம், புரியறதுல. இதுல இடையில மாட்டின்னு இருக்க ஈகோ இருக்கு இல்லையா, கர்த்தா, அந்த கர்த்தாவை விட்டுடு, அந்த கர்த்தா விட்டுடு. அதனால சங்கரா என்ன சொல்றாரு, ததாத்வம் ஆத்ம சுத்தியர்த்தம் கர்ம ஏவ குரு. வந்துட்டாரு, இவ்வளவு தூரத்துக்கு ஐட்டா தூக்கிட்டு போறாரு. வாராய் நீ வாராய், அப்படி கண்டசால அப்படி பாடுவார் அவரு. அது வராது இல்லையோ அந்த பாட்டு அப்படி நீளமா போயிட்டு இருக்கோம். போட்டு நேர போய் சாத்திர சத்து தள்ளி விட்டுருவா. கர்ம ஏவ குரு, ஆத்ம சுத்தியர்த்தம் கர்ம ஏவ குரு. நான் சொல்றது இல்லப்பா, இங்க இருக்கிறத படிக்கிறேன். சித்த சுத்திக்காக இன்னும் அதிகமாக வேலை செய். ஏதோ ஆத்மா சொல்றீங்க, அது நானுன்னு சொல்றீங்க, ஓகே.
இது அனாத்மா சொல்றீங்க, அது இல்லைன்னு சொல்றீங்க, அது ஓகே. இதுலயே சித்த சுத்தி கொண்டு வரீங்க. சங்கரா சொல்றார், நம்மள புரிஞ்சு வச்சுருக்கான்னு தெரியல. சன்னியாசி ந கர்த்தவ்யா, சன்னியாசி ந கர்த்தவ்யா, நீ கிரகஸ்தன், அதனால கர்மம் செய். கிரகஸ்தனா இருக்கிற வரைக்கும் வேலை செய். சாமிஜி, சப்போஸ் நான் ஞானி ஆயிட்டேன்னு அப்பயும் வேலை செய் அப்படின்றார் கிருஷ்ணர். ஒய்? பிகாஸ் ஜனகா தபிகி லோகசங்கரகா வேலை செய். எப்படி லோகசங்கரகா வேலை செய். வேலை செய்யாத மாதிரி இருக்காது. புரியுதா? கர்மத்தை, ஏன்னா ரொம்ப சிம்பிள் லாஜிக், அது கர்மஸ்வரூபம், கர்மத்தை வேலை செய்யும். புரியுறதுல? அந்த கர்மஸ்வரூபமா இருக்கிறதுல, கர்மத்தில் இதுல பிரச்சனை கிடையாது. புரியுதா? அந்த கர்த்தா பண்ற இல்லையா, அந்த கர்த்தாவை நீக்கிட்டினா கர்மம் ஒண்ணு அஃபெக்ட் பண்ண. அகம் கர்த்தாரம் அபி மாம் அகர்த்தாரம் வித்தி அவ்யயம். இது நல்லா மனசுல வாங்கிக்கணும். வாங்கிட்டா அதனால இந்த சரீரம் இதுக்கு நன்னா பயன்படுத்திக்கோ. லோகசங்கரகா பண்ணு. சப்போஸ் ஞானின்னு இப்போ உனக்கு ஒரு ஐடியா வந்துட்டுன்னு வச்சுக்கோ. இந்த ஐடியா இதான், நான் ஆத்மா, நான் அனாத்மா கிடையாது, இதுதான் ஞானம். ரொம்ப சிம்பிள். புரியுதா? இது தெரிஞ்சுட்டுன்னா அப்ப நீ என்ன பண்ணலாம்? இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் லோகசங்கரகா பண்ணு, அவ்வளவுதான். புரியுதா? சப்போஸ் லோகசங்கரகா பண்ணிட்டு இருக்கும் போது உனக்கு ஐடியா இல்லாம, நீ ஞானின்னு தெரியாம ஞானின்னு புரிஞ்சிருந்தா கூட லோகசங்கரகா பண்ணும் போது கர்ம அது சித்து சுத்தி கொடுத்துரும். சித்து சுத்தி கொடுத்துட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா, சிரவணமாயி ஞானி ஆயிடுவேன். ஞானி ஆயிடுவோம், லோகசங்கரகா ஆயிடும். வேஸ்ட் ஆகாதுன்னு சொல்றேன் நான். புரியுதா? அது நீ மேப் மாத்திரம் பண்ணிக்கோ. கர்மத்தை என்னத்துக்கு பண்ற கர்ம, காலையில இருந்து பண்ற கர்மா எதுக்கு பண்ற, இதை ஒரு தடவை செக் பண்ணு. இந்த கர்மம் பண்றேன்னு ஏன் பண்ற? இல்ல குருஜி ஏன் இப்படி பெண்டு நிமித்துறாரு, இந்த வேலை கொடுக்குறாரு, அந்த வேலை கொடுக்குறாரு, சும்மா ஆளு சும்மா இருக்கிறவனு விடவே மாட்டாரு, போ அதை எடுத்துட்டு வா. இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? ந கர்த்தா ந காரயிதா. அவன் செய்வதில்லை, செய்விப்பதில்லை. இது ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டானா? ந காரயிதா. ஏன் சுவாமிஜி ரெகுலரா வேலை வாங்குறாரு? காரயிதா தான் ஞானி. அப்ப இவர் அஜ்ஞானியா இருப்பாரோ? புரியுதுல? ஆனா அப்படி சொன்னா கிருஷ்ணர் அஜ்ஞானி இல்லையே? கரெக்டா? யுத்த பாரத உத்திஷ்ட உத்திஷ்ட யுத்த பாரத காரயிதா தான். அதே ஆளு சொல்றாரு நான் காரயிதா. புரியுது? இப்ப எங்கேயோ ப்ராப்ளம் இருக்கு. சரியா புரிஞ்சுக்கலன்னா கஷ்டம் தான். ஓய், ப்ராப்பரா புரிஞ்சுக்கணும். அதனால இப்போ இது இருக்கிறது, இது அது சஸ்யப்த பூர்த்தி சதாபிஷேகம் இல்ல, அதெல்லாம் என்னது? சஸ்யப்த பூர்த்தி சதாபிஷேகம் என்னது? அகங்காரம். சங்கரமடத்துல இந்த சதாபிஷேகத்துக்கு பேரு வர்த்தந்தின்னு பேரு. வர்த்தந்தி. காஞ்சில ஜெயந்தி சொல்லுவாங்க. அவளே கொண்டாடுவா சதாபிஷேகம் சுவாமிக்கு இல்ல, சதாபிஷேகம் அப்படிலாம் கொண்டாடுற இல்லையா? பார்த்திருக்கீங்க, கேட்டிருக்கீங்களா? அப்படி. ஆனா அது சங்கர மடமோ சிருங்கேரி மடமோ இல்ல குருகுலமோ எங்க பண்ணாலும் அந்த ஆள் இருக்கான்ல, அந்த பர்சன், ஒரு ஆளு, அந்த ஆளுக்கு தான் தெரியும் கர்த்தாவா போக்தாவா அகங்காரியா நான் அகங்காரியா. நீ என்ன வேணா பண்ணலாம். சிஷ்யாளுக்கு குருவை ஞானியா அஜ்ஞானியான்னு கண்டுபிடிக்க முடியாது. இது ஒரு பேரு உண்மை. புரியுதுல? அதனால உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் நான். ஓகே, ஞானியா கூட ஞானியா அஜ்ஞானியா கண்டுபிடிக்க முடியாது. சரி, அவரு சொல்றாருன்னு வச்சுக்கோ, உனக்கு தெரியல, இந்த பர டே நான் ஞானிடா, ஞானி. அப்ப சப்போஸ் உங்ககிட்ட சொல்றாருன்னு வச்சுக்கோ, அப்படி சொன்னாருன்னா அவரு
ஞானி கிடையாது. அப்ப என்ன ஒரே வழி என்ன இருக்கிறது? நீ ஞானி ஆனா அவர் ஞானியா இல்லையான்னு கண்டுபிடிச்சலாம். ஒரே வழிதான் இருக்கிறது. அவர் ஞானியா ஞானி இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி, நீ ஞானி ஆகணும். நீ ஞானி ஆயிட்டேன்னா என்ன ஆயிடும்? சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரகித பிரம்மன். புரியுதா? அப்ப அவர் ஞானியா இவர் ஞானியான்ற துவைத்தம் வராது. ஏற்கனவே ஒரு கியூரியாசிட்டி இருந்ததுல, அவன் ஞானியா இவன் ஞானியா, அதெல்லாம் போயிடும். ஓகே, ஞானி அஜ்ஞானி சொல்றதுல சும்மா உபச்சாரத்துக்காக சொல்றேன். ஆத்மா ஞானியா ஞானியா அஜ்ஞானியா? ஆத்மா ஞானியா அஜ்ஞானியா? ஆத்மா ஆத்மா தான், அது அகர்த்தா அபோக்தா அப்படி வேணா சொல்லலாம். இந்த அகங்காரி ஃபெலோவுக்கு தான் ஞானி அஜ்ஞானி எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. நீ ஞானி ஆயிட்டேனா அப்படி சொல்ல வேண்டியிருக்க. அது வரைக்கும் ஒன்னும் இது ஆத்மாவுக்கு ஞானியும் கிடையாது அஜ்ஞானியும் கிடையாது. புரியுது உங்களுக்கு? அதனால அகம் ஆத்மஸ்வரூபம். அதனால அந்த கன்க்ளூஷன் வேர்டு என்ன சொல்றதுன்னா, மகா வாக்கியம் வந்து பிரஜானம் பிரம்ம, தத்துவமசி உபதேச வாக்கியம், அகம் பிரம்மாஸ்மி, அதுக்கப்புறம் அயம் ஆத்ம பிரம்ம. அது 4 வார்த்தை கூட அழகா இருக்கு 4 வேதத்தை. கடைசியா கன்க்ளூஷன் என்ன தெரியுமோ? பிரஜானம் பிரம்ம. பிரஜானம் பிரம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஐக்கியம். அந்த மகா வாக்கிய விசாரத்துல என்னுடைய ஐடியா போகணும். நீங்க என்ன பண்ணணும்னா, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் மகா வாக்கிய விசாரத்துக்குள்ள போறோமா, என்னுடைய எந்த செயல் இருந்தாலும் அதுக்குள்ள போறேன்னா, லோக்கல்ல ஒண்ணு இருக்கும் கர்வம். கர்வத்தோட இருந்தேன்னா இது இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்க பேச்செல்லாம் அவளுக்கு கிடையவே கிடையாது. அது கம்பாரிசன்ல லோக்கல்ல வேல்யூஸ்ல வரும். கர்வம் வரப்பட வருது. ஓகே, கர்வம் இல்லாம அகங்காரத்துல இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். அகங்கார அஜ்ஞானம், அதாவது ஆத்மா அனாத்மா விவேகம். அந்த ஆத்மா அனாத்மா விவேகத்துல பேசுறதுல கஷ்டமா இருக்கிறது. இப்ப 2வது அத்தியாயத்துல முதல்ல நம்ம வந்தோம் இல்லையா, அதே மாதிரி டாபிக் இப்ப வந்து. ஓகே, அதனால இதை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இது வரத்துக்கு என்ன பண்ணணும்? அதனால இந்த புண்ணியத்தை வந்து நீ காயின் பண்ணு, நிஷ்காமியமா பண்ணு. அப்படி பண்ண பண்ண வேதாந்தத்தினுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, உன்னுடைய முகத்துல வந்து சந்தோஷம் வரும், மனசு வந்து நிறைவாயிண்டே இருக்கும். ஓ இவ்வளவுதானே, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அப்படி உனக்கு அந்த சமாதானம் வந்துட்டே இருக்கும். இதுதான் அடையாளம். புரியுதா? என்ன அடையாளம்? மூட்டு வலிக்கும், பேக் பெயின் இருக்கும், சர்விக்கல் பெயின் வரும், இதெல்லாம் வரும். அது அடையாளம் இல்ல. புரியுதா? எது அடையாளம்? யுவர் மைண்ட் இருக்கு இல்லையா, மைண்ட் காம் ஆயிண்டே இருக்கும், அக்செப்டன்ஸ் ஆயிண்டே இருக்கும். ஓகே, இந்த அனித்தியத்தை ஏத்துட்டே இருக்கும், அப்புறம் சத்தியத்தை புரிஞ்சுட்டே வரும். இது வந்து நம்ம வேதாந்த அடையாளம். ஓகே, இத வந்து நீ பண்ணணும். அதனால சந்நியாசத்தை வந்து எதிர்பார்க்க வேண்டாம். நீ வந்து என்ன பண்ணணும்? லோக சங்கரகமா வேலை செய்ய. ஓகே, இத பண்ணினா யஜ்ஞதான தபக்கர்ம நத்யாஜ்யம் காரியமேவ தத்து. ஓகே, அதனால இது கிரகஸ்த ஞானிக்காக சொன்னது. ஓகே, அப்படி தத்துவ சேத் லோக சங்கரார்த்தம் கர்ம ஏவ குரு. எப்படி பண்ணணும்? பூர்வைகி ஜனகாதபிகி பூர்வதரம் கிருத்தம் கர்ம குரு ந அதுநாதனம் கிருத்தம் நிர்வர்த்திதம். அர்ஜுனா, கிரகஸ்தத்தில் இருக்கிற வரைக்கும் நம்முடைய முன்னோர்கள் அசுவபதி, ஜனகர், இந்த மாதிரி எல்லாரும் எப்படி வேலை செஞ்சாங்களோ அந்த மாதிரி வேலை செய்யும். புரியுதா? வேலைக்காக பயப்படாத. ஆனா இந்த வேலை தான் கிடைக்கணும்ன்றத எதிர்பார்க்காத. எந்த வேலையோ ஒரு வேலை. ஓகே ஓகே, இதுதான் இந்த வேலை வசதி, அந்த வேலை வசதின்னு சொல்லாத. புரியுதா? ஏதோ ஒரு கம்பெனி இது கவர் கொடுப்பா, இது முன்ன பின்ன கொடுப்பா, அப்புறம் போஸ்ட் கொடுப்பா, போஸ்ட் கொடுக்க மாட்டான், எஜோ பண்ணிக்கிட்டோம். புரியுதா? ஆனா நீ அந்த எம்டியை விட நீ ஆனந்தமா இருக்கலாம். அதனால இப்படி இந்த சேலரி வந்தா இந்த சந்தோஷம், இந்த சேலரி வரலன்னா சந்தோஷம், அதை நீ பிக்ஸ் பண்ணிக்காத, வெளியில பிக்ஸ் பண்ணிக்காத. சந்தோஷத்தை வந்து உனக்குள்ள பிக்ஸ் பண்ணிக்கோ. சந்தோஷம் பண்ணும். வேலை இருக்கு இல்லையா,
சுவாமி சப்போஸ் எனக்கு வேலை செய்ய தெரியலன்னா, இப்ப நான் ஆபீஸ்க்குள்ள போறேன், அந்த வேலை டெக்னிக்கல் தெரியலன்னு வச்சுக்கோ, என்ன செய்யணும்? சும்மா ஏதாவது செய்ய, தப்பு தப்பா வரும். அவன் இப்படி பண்ணாதா, இப்படி எப்படி பண்ணணும் சுவாமி அப்படி கேளு, அவங்ககிட்டயே இல்ல. நீ இப்ப குழந்தைங்கள பாத்தீங்கன்னா, நான் தண்ணி எடுத்துட்டு வரணும் மீன் ஒரு தண்ணியில கூட்டம், அவன் ஓடி போய் தண்ணி எடுப்பா, பத்திரிக்கை நீ. அப்புறம் அந்த குழந்தைகிட்டயே அந்த அது அடம் பிடிக்கும், நான் தான் எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு. இந்த அம்மா என்ன பண்ணுவோம்னா, குழந்தை சேர்த்து அந்த கையை சேர்த்து பிடிச்சி அப்படியே மெதுவா எடுத்துட்டு வராங்க. உங்க பாசும் என்ன சேர்த்து அப்படி கர்மத்தை கொண்டு வரணும். புரியுதுல? என்னால கர்மம் பண்ணாம என்னால சும்மா இருக்க முடியும். ஏதாவது டைப் பண்ணுவேன், ஏதாவது வரும். சுவாமிஜி சொல்லிருக்காரு, புரியுதா? கர்மம் பண்ணுன்னு சொல்லிருக்காரு, புரியுதா? சும்மா மாத்திரம் இருக்காத. இன்னொரு விஷயம் உழைச்சா வீண் போக முடியாது. செகண்ட் பாவனையோட பண்ணினா, அது டீக்கா ஆனாலும், டிப்பினி ஆனாலும், பாஷ்யம் ஆனாலும், இங்கிலீஷ் ஆனாலும், சமஸ்கிருதம் ஆனாலும் புரியும். அந்த கர்மா அதுக்குள்ளேயே ஊறினா எந்த கர்மாவும் உனக்கு புரியாம போகாது. ஜகத்தில் இருக்கிறது தானே, அதனால அந்த கர்ம விஷயம் புரியும். ஆனா கர்ம பண்ணு, ஒர்க் பண்ணு. இங்க என்ன சொல்றோம்னா, கர்த்தாவை நீக்கி வேலை செய். புரியுதா? இப்ப எனக்கு மேல இருக்கும் திட்டினான்னு என்ன வேணா திட்டுமே, அது அவனுடைய டியூட்டி. புரியுதா? திட்டு வாங்கிறது என்னுடைய டியூட்டி. ஒண்ணும் இல்லை, திட்டுறது மாத்திரம் எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. அவன் திட்டுறான், என்ன திட்டான் அப்படி இருக்குல்ல, இது ஒரு பெரிய மேட்டரா? இது ஆத்மா அனாத்மா விஷயத்துக்கு வந்துட்டோம், இது ஒரு மேட்டரா? இது ஒரு சப்ப மேட்டர் சொல்லுவான்ல, அது மாதிரி இது. அவன் திட்டானா, இவன் திட்டானா, நமக்கு அதான் பழப்பு. நமக்கு ஏகப்பட்ட பழப்பு. ஆத்மாவாக இருந்தும் அது தெரியாம இருக்கேன்னு அதுக்காக பாடுபடுவியா? எவன் சொன்னா எவன்? இப்ப அந்த சித்த சுத்திக்காகத்தான் ஆபீஸ் போறேன் நான். அந்த ஆபீஸ் போயிட்டு அதுல சில வேலை தெரியுது, சில வேலை தெரியல. அதுக்கு என்ன பெரிய ஜாப்? தெரிஞ்ச வேலையை தெரிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டே இரு. புரியுதா? திருப்பி ஒரு மெயில் போடு, சார் இப்படி செய்யலாமா சார் அப்படி சொல்ல, டே அப்படி பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. புரியுதா? அப்ப எப்படி சார் பண்றது? திருப்பி மெயில் போடு, நீ வேலைக்கு விட்டு போடா அப்படின்னு. நான் போறேன் சார், முதல்ல இந்த வேலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு சொல்லுங்க. போல ஒன்னும் கவலைப்படாத. புரியுதா? எப்பயுமே ஒரு 5 இடத்துல இது போட்டு வச்சு என்ன இன்டர்வியூ பண்ணி வச்சுக்கோ. புரியுதா? எங்கேயா ஒண்ணு புட்டா இன்னொன்னு போயிடலாம். இப்பெல்லாம் இந்த டெனன்ட் மாதிரி, புரியுதா? சித்திரை மாசம் எல்லாம் வீட்டை காலி பண்ற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனிக்குள்ள போயிட்டே வரலாம். எவனுக்கு ட்ரஸ்ட் கிடையாது. புரியுதா? வேலைக்கு பத்தி கவலைப்படாது. புரியுதா? இதுக்கு போய் எவன் கவலைப்படுவான்? உனக்கு அசோக் லேன்ல குப்பை பொறுக்கிற வேலை கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, கோட்டீஸ்வரன். அவன் அந்த டிரா பொருள் போடுவான்ல, அதெல்லாம் எடுத்து நான் அள்ளிட்டேன்னா, நம்மளுடைய ஆசிரமத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கான் பாய், அவன் கடை வச்சிருந்தான், ஜென்டிலான பிசினஸ். அதை விட்டுட்டு இரும்பு கடை பிசினஸ் வாங்கிட்டான் அவன் தம்பிக்கிட்ட. நான் போய் கேட்டேன் இங்க இருந்து இறங்கி, ஏன்னா அதுல இருந்து ஏன்டா இதுல வந்துட்டான் அப்படின்னா, சும்மா இருங்க சாமி இதுலதான் நல்லா பணம் வருது அப்படின்னு. கண்டதை வருவான், ஏதாவது பண்ணிட்டே இருப்பான். அந்த கடையில அவன் எவனா 2 பேர் வரும், அப்ப மாத்திரம் தான் எடுத்து கொடுக்கணும். புரியுதா? கரெக்டா ஆளு, நமக்கு பிடிச்ச ஆள் அவன். புரியுதா? ஒரு பெரிய தகர டப்பா வரும், அதை ஒரு அடி அடிப்பான். ஓகே, அடிச்சு அது எடை போடுவான். ஓகே, பிளாஸ்டிக் எல்லாம் வரும். ஓயாம 24 மணி நேரம் வேலை பண்ணிட்டே இருப்பான், காசும் நல்லா வரும். புரியுதா? அதனால வேலைக்கு அஞ்சாத. புரியுதா? கர்த்தருத்துவ நீக்கிடு, போக்திருத்துவ நீக்கு. இதுக்காக நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம வேலை கரெக்டா இருக்கும். அதனால தஸ்மாத் பூர்வைகி பூர்வதரம் கிருத்தம் இது விசேஷதீதம். இந்த கர்மம் விஸ்தாரமாக உள்ளது. எது செய்யணும், எப்படி செய்யணும், எதை செய்யணும், அப்படி நம்மளுடைய முன்னோர்கள் கண்ட அனுபவப்படி செய் அர்ஜுனா. இந்த கர்மம் வாஸ்ட்.
அது எது செய்யணும், எப்படி செய்யணும், என்ன செய்யணும், எவ்வளவு செய்யணும், எதை செய்யக்கூடாது, அந்த விஷயம் நமக்கு கன்ஃபியூஸா இருக்கிறது. அப்ப நீ என்ன பண்ணுனா, நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி பண்ணியிருக்கிறார்களோ அதுபடி செய். கதம் கதம். ஓகே, எப்படி பண்றது? அப்படி குழப்பம் இருந்துன்னா 4+8 8+4 போ, அது பிரகாரம் பண்ணு. அது ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்கல, 4+8 8+4 அது பிரகாரம் பண்ணு. உள்ள நுழையும் போதே எதுக்கு பண்ற? 12+12 8+4 போற. அதுக்காக போயிட்டீங்கன்னா உன்னுடைய மென்டல் ஆட்டிடியூடே டிஃபரெண்ட் ஆயிடும். அழகா வந்துடும், பியூட்டிஃபுல்லா வந்துடும் கர்மா. ஓகே, அந்த மாதிரி பண்ணு. கதம். ஓகே, அப்படின்ற சொல்றதுக்கு எப்படி சொல்றாரு? 16வது ஸ்லோகம். கிம் கர்ம கிம கர்மேதி கவயோப்யத்ர மோகிதாः தத்தே கர்ம பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா மோக்ஷயசே சுபாத். ஓகே, ஒர்க்ல இருக்கிறது எப்படி, பெஞ்சில் உட்கார வைக்கிறதுன்றது அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் பிரச்சனை, குழப்பம். புரியுதா உங்களுக்கு? பெஞ்ச் தான் சொல்றது. அன்எம்ப்ளாய்டு பெஞ்ச், ப்ராஜெக்ட். புரியுதா? ப்ராஜெக்ட் கொடுப்பான், இல்லாட்டி பெஞ்சில் உட்கார வச்சுடுவான். ஒன்னு கர்மா, இன்னொன்னு அகர்மா. அதுல அன்றைக்கு வரைக்கும் மோகிதாக குழப்பத்தில் இருக்கிறார்கள் அர்ஜுனா. யாருக்கு? படித்தவர்களுக்கு. இன்ஜினியரிங் MBA பண்ணினவர்களுக்கெல்லாம் குழப்பம் இருக்கிறது, அப்படி சொல்றாரு பகவான். கவயவகா அபி மோகிதாக குழப்பத்தில் இருக்கிறார்கள். அதனால புத்திசாலிகளுக்கும் கூட எது கர்மம், எது அகர்மம், எது விகர்மம், எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது இன்ஆக்ஷன் அப்படின்றது செய்ய தெரியல, சொல்ல தெரியல, அவனுக்கு புரிஞ்சுக்க தெரியல. அதனால இந்த கர்மத்தை தத்தே கர்ம பிரவக்ஷ்யாமி, அதனால நான் உனக்கு கூறுகிறேன் அப்படின்றத சொல்லிட்டார். அவரு என்ன சொல்றாரு? கர்மணஹாம் சாஸ்திர விகிதஸ்ய ஹி யஸ்மாத் அபி அஸ்தி போத்தவ்யம் போத்தவ்யம் ச அஸ்தி ஏவ விகர்மணஹ பிரதிசித்தஸ்ய ததா அகர்மண ச தூஷ்ணிம் பாவஸ்ய போத்தவ்யம் அஸ்தி இதி த்ரிஷு அபி அத்யாகார கர்த்தவ்யः யஸ்மாத் ககனஹ விஷமா துர்ஜானா கர்மணஹ இதி உபலக்ஷணார்த்தம் கர்மாதீனாம் கர்ம அகர்ம விகர்மணாம் கர்ம அகர்ம விகர்மணாம் கதிஹி யா தாதத்ம்யம் தத்துவம் இத்யர்த்தः. பியூட்டிஃபுல்லா முடிச்சுட்டார். ஓகே, சோ கிம் கர்ம, கிம் அகர்ம, கிம் விகர்ம, எது செய்யணும், எது செய்யக்கூடாது, அப்புறம் செயலற்றது எது, இதுல எல்லாருக்கும் மோகிதாக குழப்பம் இருக்கு, மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. இப்ப புரியுது? இப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இப்போ நமக்கு ஆபீஸ்ல பொருத்தமா இருக்கு பாரு. இப்ப செய்யலாமா செய்யக்கூடாதா? இப்ப ஆபீஸ்குள்ள இதை செய்யணுமா இதை செய்யக்கூடாதா மாத்தி பண்ணி விடுவான். சில சமயம் திட்டு வாங்கிப்போம். புரியுதா? அதனால எப்படி செய்யணும்ன்றத பெரியவங்கலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஓகே, விகர்மா, அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? விபரீத கர்மா அல்ல விஷித்த கர்மா இஸ் ஈக்வல் டு விகர்மா. இந்த விஷயத்துல சான்றோர்கள் கூட கலங்குகிறார்கள். நீ இவைகளை சரியான முறையில் அறிந்து கொண்டால் விடுதலை அடையலாம், மோட்சம் அடையலாம். நான் சொல்றத கேளு பிளீஸ். நான் சொல்றபடி நீ கேட்டுட்டேன்னா இதே ஆபீஸ்ல, இதே ஊர்ல, இதே நாட்டில்
இதே ஜென்மத்தில் நீ விடுதலை அடையலாம். ஃப்ரீடம். ஆபீஸோ கிரகஸ்தமோ குருகுலமோ உனக்கு என்ன வேணும்னா ஃப்ரீடம் வேணும். இதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க எனக்கு ஃப்ரீடம் வேணுமா இல்ல உனக்கு காம்ப்ளெக்ஸ் வேணுமா? இந்த இது ஆனஸ்டியா உனக்குள்ள நீ கேட்டுக்கோ. உனக்கு ஃப்ரீடம் வேணுமா காம்ப்ளெக்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீடம் பண்றதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு. புரியுதா? அது உங்ககிட்ட தான் இருக்கிறது. ஃப்ரீடம் வெளியில இல்ல, காம்ப்ளெக்ஸ் வெளியில இருக்கு. வெளியில பார்த்து நீ காம்ப்ளெக்ஸ் பண்ணிப்ப. ஃப்ரீடம் ஒருத்தராலே தடுக்க முடியாது. நன்னா புரிஞ்சுக்கணும். ஃப்ரீடமா இருக்கலாம், ஃப்ரீடம் இல்லாம இருக்கலாம். அது உன் கையில இருக்கு. அதனால இது நீ அமங்கலத்திலிருந்து விடுபடுவாய். அசூபம். அப்ப எது அமங்கலம்? எது மாறிண்டே இருக்கிறதோ அது அமங்கலம். எது நாசமாக கூடியதோ அது அமங்கலம். புரியுதா? நாசக்காரம் இல்லாம சாஸ்வதமா இருக்கிறது, நித்திய சாஸ்வத புராணா, அதை நீ தெரிஞ்சுன்னா மங்களம். அந்த மங்களத்தை நீலமங்கலத்தில் அடைவாயாக அப்படின்றது சொல்ற. அதனால இப்ப என்ன சொல்றோம்னா, இந்த துயரத்திலிருந்து நீ விடுபடுவதற்காக இந்த ஐடியா சொல்றேன். அதனால அகம் பிரபக்ஷ்யாமி, நான் சொல்றபடி நீ கேட்டுட்டுன்னா, ஏற்கனவே சொன்னாரு பூர்வைபிகி, நம்முடைய முன்னோர்கள் செய்தபடி செய். இன்னும் கூட உனக்கு கிளாரிட்டியோட சொல்றேன். அந்த கிளாரிட்டியோட சொல்லும் போது நீ எல்லா அமங்கலத்திலிருந்து விடுபடுவாய், எல்லா கஷ்டத்திலிருந்து விடுபடுவாய், எல்லா நஷ்டத்திலிருந்து விடுபடுவாய். உனக்கு பூர்ண சுதந்திரம் கிடைக்கும் மகனே. அப்படி சொல்லி நம்ம இந்த கிளாஸ் நிறைவு செய்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாத் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.